எந்த தைரியத்துல அஜித்குமார் கொலை கேஸ்லாம் வந்து பண்ணிருப்பாங்க அம்மா அப்பாலாம். அந்த பயலாம் எந்த தைரியத்துல பண்ணிருப்பான்? அவன் 10 பண்ணிருப்பான், 10 பார்த்திருப்பான். இதெல்லாம் சாதாரணமா முடிஞ்சுட்டு போயிருமையா நினைச்சிருப்பான். சரியா? நமக்கு தெரிஞ்சது உண்மையே ஒண்ணு. அதெல்லாம் புட்டப் வந்து இதுல அவ்வளவு ஏரியா இருக்கு. இந்த போலீஸ் ஒரு ஏரியாக்குள்ள அவ்வளவு இருக்கு. என்னன்னா நம்ம ஊரோட போலீஸ் டிசைன் வந்து ரொம்ப கொடூரமானது. ஏன் தெரியுமா? அது சைக்காலஜி இன்வால்வ் ஆகாது. போலீஸ் வந்து சைக்காலஜி இன்வால்வ் ஆகாது. இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம ஊர்ல ஒரு போலீஸ் தான் பண்ணுவாங்க. சரியா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பண்ணக்கூடாது. பல கண்ட்ரீஸ்ல வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்றது, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, செக்யூரிட்டி பண்றது, கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்குறது மட்டும்தான். இன்வெஸ்டிகேஷன் வேற டீம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவை திரைப்பட இயக்கம் இலக்கியம் மற்றும் திரைத்துறை சார்ந்த பல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறது. ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு முறையே உலக சினிமா திரையிடப்பட்டு அதை பற்றியான கலந்துரையாடல் நிகழ்வுகளையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சிறுகதை கலந்துரையாடல் நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து வருகிறது. அதன் வரிசையில் 7 ஆண்டுகள் முடிந்து 8ஆம் ஆண்டில் செயல்பட்டு கொண்டிருக்கும் கோவை திரைப்பட இயக்கம் சமூக நலனின் அக்கறை செலுத்தும் திரைப்படங்கள் பற்றியான கலந்துரையாடல் நிகழ்வுகளையும் தோழர்கள் தங்கள் குறும்படங்களை திரையிட்டு அதை பற்றியான கலந்துரையாடல் நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து வருகிறது. அதன் வரிசையில் இன்று தீரா குற்றம் குறும்பட நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்களை கோவையின் சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் தீரா குற்றம் குறும்படத்தின் குழுவினர் இயக்குனர் ராஜ் மோகன் அவர்களையும் மற்றும் படக்குழுவினரும் மேடைக்கு அழைக்கின்றோம். மாதவன், சுபாஷ், தினேஷ், தர்மலிங்கம், திவாகர், DM குமாரன், பால்ராஜ், பாலா, சரத்குமார், போதன்ராஜ், ராஜ்மோகன் மற்றும் நிகழ்வுகளை காண அன்புள்ள பெண்களையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக பேசுவதற்கு கீதா ராணி என்ற கதாபாத்திரத்தின் மூலம் ஒரு ராட்சசியை உருவாக்கி அரசு பள்ளியில் நடக்கும் சில முக்கியமான அரசியல் ஆழமாக பேசியதுடன் கிராமங்களில் இருக்கும் வெவ்வேறு சமூக இளைஞர்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் அரசியல் கட்சிகளின் நாடகத்தை மூர்க்கமாய் முட்டி உடைத்த கழுவேத்தி மூர்க்கன் இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த படம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதனாலதான் நான் உங்க கூட சேர்ந்து நான் பார்க்கல. ஆல்ரெடி நான் வீட்லயே உட்காந்து பார்த்துட்டேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய நான் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்துருக்கேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எங்களுடைய பயிற்சி. அதில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்து சில டைம்ல போர் அடிச்சிடும். ஏன்னா அது இருக்கிறது ஒரு ஷார்ட் டைம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கிராப் பண்ணுறது வந்து அட்டென்ஷன் கிராப்பிங் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அனுப்புவாங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் பார்த்தோன்னே நமக்கு அடையப்பான்னு அது அப்படியே ஸ்கிப் பண்ணி இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகணும்னா கூட அது ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் 4 வாட்டி பார்க்க வேண்டிய சூழல்லாம் இருக்கும். நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ராஜ்மோகன் எனக்கு யாருன்னு தெரியாது. அந்த பையனை ஆக்சுவலி இப்போ அவனும் நல்ல செய்தி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்க வேடான்னு சொல்ல அப்படியே போட்டுருக்கேன். எனக்கு ஒரு மாசமா 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கூட ஒர்க் பண்றேன். ஏன்னா நான் படம் போட்டு காலையில எழுந்தோன்னா நான் இப்போ வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேர் வந்துருச்சுன்னா டிவியில கனெக்ட் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இருப்பேன். இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடும். டிவியில கனெக்ட் பண்ணிட்டு நான் ப்ரஷ் பண்ணிட்டு டிவியில போட்டு கொஞ்ச நேரத்துல டக்குன்னு கிராப் பண்ணிடுச்சு. அப்படி 21 நிமிஷம் நான் படம் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம் இல்லை. 21 நிமிஷம் அது கியூரேஷன் 26 நிமிஷம் 26 நிமிஷம் பார்த்து முடிச்சிட்டேன். எனக்கு ஆச்சரியம் பண்ணது சப் பிளாட். ஏன்னா அது ஃபிலிம் மேக்கிங் கூட நிறைய டிஸ்கஷன் இருக்கு. அதுல இருக்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து ரியாலிட்டியா இல்லை. ஆனா அதுல இருந்த பலம் வந்து உண்மையானதுன்னா அது ஒரு சப் பிளாட். இந்த சப் பிளாட் இருக்குல்ல, அது என்டையரா ஒரு கார்லண்டா அந்த என்டையர் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஹோல்டு பண்ணி நிப்பாட்டு இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி சப் பிளாட்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒரு இடத்துல அந்த செல்போன் இவனை வந்து மாட்டி விட போறாங்கிற சூழல் ஒரு இடத்துல இருந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெளியில வருவானாங்கிற ஒரு அந்த பதட்டமும் தொடர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அந்த சப்ளாட் மட்டும் தான் அந்த படத்தோட பெரிய பிளஸ். சப்ளாட்ல ரொம்ப பெரிய படங்கள்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து என்ன இந்த பேட்டர்ன்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டராகவும் நினைக்கிறது வந்து எங்கேயும் எப்போதும் அப்படி இருக்கும். எங்கேயும் எப்போதும்ல வந்து ஓப்பனிங் ஒரு ஆக்சிடென்ட்டை காமிச்சிருவாங்க.
அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டே வருவாங்க. எப்படா ஆக்சிடென்ட் ஆகும்னு ஒரு பதட்டம் இருக்கும். உள்ள இருக்க சீன்ஸ் வந்து வேல்யூபிளா இருக்கிறதெல்லாம் தாண்டி அந்த சப்ளாட் வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த சப்ளாட்ல இந்த இதோட சப்ளாட் வந்து ஒரு பவரா இருந்தது. மற்றபடி பொலிட்டிக்கலா வந்து எப்படின்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு நமக்கு எந்த பேரியரும் இல்லை, எந்த பவுண்டரிஸுமே இல்லை. நம்ம என்ன வேணா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா காமனா சினிமா பார்த்த ஒரு மூடுல வந்து படம் பார்க்கறவங்க கன்வின்ஸ் பண்ணவே கிளைமேக்ஸ்ல எழுதியிருந்தான். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் சிக்கிட்டா வெளியிலேயே வர முடியாது. அவன் வந்து அவங்களெல்லாம் நல்லா ஆகிட்டான். அந்த ஆபீஸ் பேரஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பியூரோக்ரஸி இருக்கு இல்லையா, அந்த பியூரோக்ரஸி வேற மாதிரி தான் செயல்படும். அதுதான் ரியாலிட்டி. ஆனா அது ரியாலிட்டி விட்டு ரொம்ப அபவா இருந்தது. என்ன ரீசனா அதுல இருந்து டிராமா. அவன் வந்து படம் பார்க்கறவங்க கன்வின்ஸ் பண்ணணுமே அது ஒரு ரைட் அப் இருந்தது. ரைட் அவங்க ஏன்னா அது பொலிட்டிக்கலா அப்படி பார்த்தோம்னா அப்படி தப்பா இருக்கும் அது. பட் ஆனா கன்வின்ஸ் பண்ணணும், படம் பார்க்கறவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க போகும்போது ஒரு மனநிறைவா போகணும்னு சொல்லி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த டமாட்டைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு ஏன்னா ரைட் அப் போக போக திருப்பிப்பாங்க. சரியா? கார்த்திக் சுப்ராஜ் சொல்லுவாங்க, முதல்ல ஷார்ட் பண்ணி முடிஞ்சு அதை போட்டு பார்க்கும்போது ஐயோ இதை ஒழுங்கு போட்டு பார்த்துக்கூடாது, போட்டு காமிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. பட் அவன் முதல் ஷார்ட் பண்ணுமே போட்டு பார்த்து காமிக்கக்கூடிய தரத்தில் இருந்ததே பெரிய அவனோட வெற்றி அது. இன்னொன்னு ஷார்ட் பிலிம் வந்து நம்மளோட பெரிய பயிற்சி. லோகேஷ் கனகராஜ் எடுத்த ஷார்ட் பிலிம் இதுல நாளை இயக்குனர்ல அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா குவாலிட்டியாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லோகேஷ் ஒர்க் பண்ண படம் எல்லாமே பாக்கி கூட தான் ஒர்க் பண்ணாப்ல. யாரு? பாக்கியராஜ் கண்ணன். அவன் வந்து ரன்னர், அவன் ஜூனியர் காலேஜ்ல அவங்க கூட எல்லாமே ஒர்க் பண்ணிருந்தாங்க. அந்த டீம் ஃபுல்லாவே அவங்க கூட ஒர்க் பண்ணாங்க. ஆனா பாக்கியராஜ் கண்ணன் வந்து டைரக்டர் முடிவு டைரக்டர் ஆயிட்டான். ஏன்னா அந்த ஷார்ட் பிலிம் ஒர்க் பண்ணி கூடவே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் ஒர்க் பண்ணி அவன் வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். ஏன்னா வந்து இன்னும் நீங்க ஷார்ட் பிலிம் நீங்க வந்து பிலிம் பஃப்ஸா சில பேர் இருப்பீங்க. பிலிமை வந்து ரசிக்கக்கூடிய ஆட்களா தேவையை நோக்கி பாக்குறவங்களா சில பேர் இருப்பீங்க. பிலிம் மேக்கிங் குள்ள இருக்கக்கூடிய சில பேர் இருப்பீங்க. பிலிம் மேக்கிங் குள்ள இருக்கவங்க வந்து ஷார்ட் எடுக்க தான் நம்ம கத்துப்போம். ஒரு சவுண்ட்ஸ் எப்படி டிசைன் பண்றது, அதுக்கப்புறம் விஷுவல்ஸ் எப்படி டிசைன் பண்றது எடுக்க தான் கத்துப்போம். அந்த மாதிரி அதனால ஒரு டைம்ல அந்த நாளை இயக்குனர்ல வந்த நிறைய பேர் படம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அவங்க படம் பண்ணி கத்துக்கிட்டாங்க. அதனால விஷுவலா எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதை வந்து டயலாக்கா எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதை எப்படி ஃபில்டா கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்குள்ள படம் பண்ற இடத்துக்கு அவங்க எல்லாம் வந்தாங்க. 32 நாள் சூரியகம் அதான் ஷார்ட் பிலிம். அது இல்லாத இந்த டைம்ல உண்மையிலேயே நிறைய இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இப்போ வந்திருப்பாங்க. இன்னொரு நாளைய கொண்டெல்லாம் வந்து அந்த 4 பேர் நமக்கு போட்டி இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு என்னன்னா அது பிராக்டிஸ் தான். அந்த பிராக்டிஸ் இன்னைக்கு என்ன எல்லாராலையும் எடுக்க முடியுமான்னு தெரியாது. நாளைய குணர்ல வந்து என்ன நடந்ததுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா இங்க ஒரு லெகசி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வந்துட்டு இல்ல அவங்க எல்லாம் தாண்டி நிறைய காசு உள்ள பசங்க வந்து ஷார்ட் பிலிம் எடுத்து உள்ள என்ட்ரி ஆகி அவங்க பட்டுன்னு உள்ள வந்தாங்க. அது நிறைய பேருக்கு நிகழ்ந்தது. ஆனா பொலிட்டிக்கலி அது கிளியரான ஒரு படங்களா இல்ல. அது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு குழப்படியான படங்களா மட்டும் தான் இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸ்ல மட்டும் தான் இருந்துச்சு. அதுல அவங்க எக்ஸ்டாண்ட் பண்ணது ரொம்ப கம்மி. ஸோ ஷார்ட் பிலிம்ங்கிறது வந்து நம்மளோட பெரிய பயிற்சி. சரியா? அந்த பயிற்சிக்குள்ள நல்லாவே பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் எடுத்துக்கிட்ட அந்த சப்ளாட், ஆனா அது எல்லாருக்கும் எல்லா நாளும் கிடைக்காது. அதை தாண்டி ஒரு சரியான சீன்ஸ்குள்ளையும் சரியான மோடுக்குள்ளையும் நம்ம அது ஷார்ட் பிலிம்ஸ் எழுதி பாக்குறது வந்து இன்னும் பெரிய விஷயம். அது தொடர்ச்சி நீ செஞ்சு பாத்தீங்கன்னா இன்னும் அது என்ட்ரியா சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும். மற்றவங்களுக்கு தான். ஏன்னா வந்து இப்ப அந்த படத்தை பார்த்ததுக்கான நோக்கமா என்னவா இருக்கும்னுட்டா இல்ல இது வந்து ஒரு சோசியல் கருத்தை சொல்ல வருது, அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டு போறாங்கிறது இருக்காது. ஒரு சினிமால வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் எடுத்து பார்த்த ஒரு மூவி என்னவா இருக்கு, அதை சப்போர்ட் பண்ணலாங்கிறதா உங்களோட எண்ணவா இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு? இப்ப அவங்களுக்கு இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா கத்துக்கிட்டு வரும்பொழுது இதே மாதிரி ஓகே நம்ம இப்படி ஒண்ணு எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுல என்னென்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கீங்கன்னு நான் நம்புறேன். இது நல்ல என்ட்ரி கார்டா இருக்குன்னு ராஜ்மோகனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், உங்க திரைப்படத்தை பற்றி உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. அடுத்தபடியாக இந்த குறும்படத்தோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டீம் அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பேச ஒருத்தரா அவங்க கருத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது எடிட்டர் தர்மலிங்கம் அவர்களே பேச அனுப்புறாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு ராஜுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சான் அவன். ஸோ கண்டுபிடிச்சி அவன் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா நான் மொத்தமாக எடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு இதுலேருந்து இவ்வளவு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 months வந்து டே பை டே கால் பண்ணி ஒரு விஷயமா பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதோட சக்ஸஸ் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல போட்டு கட்டின ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு பேச தெரியல. ஸோ தேங்க்யூ.
எடிட்டர் தர்மலிங்கம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக மியூசிக் டைரக்டர் திவாகர் அவர்களை பேச அன்போடு தொடர்களுக்கு வணக்கம். வந்திருக்கிற இயக்குனர் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ராஜ் நன்றி. நான் இங்கே வடபழனியில் ஸ்டுடியோ வச்சிருக்கேன். செவன் சவுண்ட்ஸ்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னன்னா, வழக்கமாக ஒரு காதல் கதை அது போல வரும். அது இல்லாமல் ஒரு யதார்த்தமாக கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா ஏரியாவில் எங்கள் ஊர் ஏரியாவில் நடக்கிற ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை மையப்படுத்தி எடுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு மேலே இது இந்த பட்ஜெட்டில் இதில் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே அதில் விமர்சனமோ பிரச்சனைகளோ இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. கேமராமேன் அவரெல்லாம் வர முடியல. அடுத்ததாக ஆர்டிஸ்ட் ஒருத்தராக கருத்து பகிர்ந்துக்கு ரெடியாக இருக்காங்க. நடிகர் பால்ராஜ் அவர்களை பேசணும் கூட இருக்கு. தோழர்களுக்கு மாலை வணக்கம். இதுக்கு முன்னாடி நடந்த கருவாடு குறும்பாட்டத்தில் பேசும்போது ரோலிங் ஆச்சு, சரியா பேச வரல. திடீர்னு கூப்பிட்டாங்க. அப்படிதான் திடீர்னு கூப்பிட்டுருக்க பரத்து. ராஜு திடீர்னு வந்து அண்ணா ஒரு போலீஸ் கேரக்டருக்கு வந்து பண்றீங்களா அப்படின்னா, எப்ப என்னெல்லாம் பார்த்தா உனக்கு போலீஸ் மாதிரியா தெரியுது, ஏதோ புனேஸ்வர நடிகர் ஏதோ கேரக்டர் கொடுப்பா அப்படின்னேன். இல்லைண்ணே நீ பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எத்தனைப்பா ஷூட்டு, நீ ஒரே நாள் தானே, சரிப்பான்னு சொல்லிட்டு போனேன். காசு ஏதாவது தருவாப்பா, நீ ஏதோ பார்த்து வாங்கிக்கினேன், பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாப்புல. இல்லைப்பா எனக்கு இப்போ தேவைப்படுது, ஏதாவது பார்த்து செய்ய அப்படின்னேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கூப்பிட்டு 1000 கொடுத்தாப்புல. ரொம்ப நன்றி. அப்புறம் ஏன்னா சூழ்நிலை அந்த டைமில் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா அதாவது குடும்பம் கூப்பிட்றாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க, காசு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ பெட்ரோல் காசு இருக்கா? பெட்ரோலுக்குலாம் காசு இல்லைண்ணே. என்னப்பா நானும் சாப்பிடணும், என்ன காசு அனுப்பணும், வாடகை கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குப்பா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு வந்துருச்சு இப்போ அப்படின்னேன். காசு கொடுக்கணும் பரவாயில்ல, 1000 கொடுத்தாங்க மதிச்சு. நன்றிடா, இதே ஃபாலோ பண்ணேன். ரெண்டாவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராஜு வந்து நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான், திரும்பி டைரக்ஷன் இறங்கிட்டான். நான் யோசிச்சேன், வந்து புத்தகங்களை படிக்க மாட்டானே, இப்படி கலக்க போனா மேற்கு வருவேன், அப்படியே பார்ப்பேன், படிக்கணும் வருஷம் பார்த்துக்கிட்டு இருப்பான். நாங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லைண்ணே பண்ணேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி ரஞ்சித் கருவாடு அருமையாக பண்ணியிருந்தான். வாங்கியில வந்து அவ்வளோ அருமையாக பண்ணது வந்து எனக்கு ரொம்ப விரும்பா இருந்துச்சு. ஒவ்வொரு தொழில் வராங்க, இப்போ படிக்கிறாங்க, அசைன் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கான்ஃபிடண்டா இறங்கி ஒரு விஷயத்த பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அந்த வகையில வந்து ராஜுவை பார்த்து நான் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. நல்லா வருவடா ராஜு, என்ன புக்ஸ் படிச்சு நல்லா சூப்பரா பண்ணலாம், நிறையா படி. ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிறைய பேசணும் ஆசை இருக்கு. ஸோ அது மேலே வரும்போது பேசுவோம். ரொம்ப நன்றி, சந்தோஷம் மகிழ்ச்சி. நன்றிண்ணா. நன்றி பால்ராஜனா. அடுத்ததா பாலா அவர்கள் பேசுவோம். தோழர்களுக்கும் வணக்கம். ராஜ் கூப்பிட்டான், நெகட்டிவ் கேரக்டர் தான் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டான். பரவாயில்ல சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து பண்ணினேன். நல்லா இருந்தது. அவன் மண்ணு டைரக்ஷன் பார்க்க ரசிக்கிற முடியா இருந்தது எனக்கு. நான் புதுசு மாதிரியே அவனை பார்க்கல, ஒரு பெரிய டைரக்டர் இதுதான் வச்சு பார்த்தேன். அந்த அளவுக்கு நல்ல சின்ன சின்ன விஷயம் கூட எக்ஸ்பிளைன் பண்றது கூட அவ்வளோ அழகா இப்படிதானே இப்படிதானே எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சான் ஒவ்வொரு விஷயமும். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ திருட்டு அப்படின்னு ஒரு இது இருக்குங்களா, திருடுனா நிரபராதி பழமொழி சொல்லுவாங்க, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி மட்டும் தடிக்க வரும். அது எப்படி சொல்லுவாங்களே, 100 அது எப்படி வரும், அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ரொம்ப எனக்கு அதிகமாக பேசி பழக்கல. தேங்க்யூ. நன்றி பிரதர். அடுத்ததாக சரத்குமார் அவங்க பேசுவார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ராஜ் ப்ரோ கால் பண்ணியிருந்தாரு, நான் ஊரில் இருந்தேன். ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது ப்ரோ, பண்ணலாமா, நீங்கள் அதில் எனக்கு ஆப்போசிட் கேரக்டர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, இப்போது ஷூட்டு டேட் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு.
ஒரு ஸ்டோரி எல்லாமே சொன்னார் ப்ரோ. ஓகே, கதைப்படி ஓகே, நல்லா இருக்குது. இது லொக்கேஷன் எல்லாம் பார்த்துட்டீங்களா, எந்த மாதிரி ப்ரோ, நீங்கள் நம்பி வாங்க, நம்ம மேக்கிங்காக சூப்பராக கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஏற்ற மாதிரியே மேக்கிங் வந்து நல்லா எடுத்து கொண்டு வந்திருந்தார். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஆள் ப்ரோ. தொடர்ந்து பயணிப்போம், நல்ல அப்படியே முன்னேறுவோம் எல்லாரும். பேச தெரியாதவங்க பாதியாக பேசி போயிடுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர். அடுத்ததாக போதன் ராஜ் நிறைய ஷார்ட் ஃபிலிம் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு பிரதர். ஒரு 2 வார்த்தை பேசலாம். வணக்கங்க, என் பேர் போதன்ராஜ். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். இது நடிச்சிருக்கனால எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ தான் ஷார்ட் ஃபிலிமில் சும்மா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றேன். கேமரா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்காங்க பையன். ஒன்றுட்டேன் நடிப்பு அரக்கன் பாலாஜி என்ன பேசிட்டு போறாரு, அடுத்து பார்ப்பீங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இதுக்காக எல்லாரும் ஒரு டைம் 2 வார்த்தை பேசணும்னா ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஏன்னா நிறைய ஷாப்பிங் முடிச்சிட்டு இருக்காரு போதன் ராஜ். ஒரு டைம் கூப்பிட பேச சொன்னா பேச மாட்டேன், பேசணும். ஒரு அங்கீகாரம்ன்றது நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஒரு டைம் நம்ம கருத்தை பகிர்ந்துட்டு இருந்தோம், அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும்ன்றதான் நம்ம எல்லாரும் நம்ம பேச கூப்பிடுறது. அடுத்ததாக டைரக்ஷன் டீம் மட்டும் இருக்காங்க. மாதவன் அவர்களை பேசணும் கூட. மாதவன் வந்து லாஸ்ட்ல கருவாடு ஷாப்பிங் எனக்கு அவரால் வர முடியல. அந்த ஷாப்பிங் ஒர்க் பண்ணியிருந்தாரு. வேட்ரம்ல அசிஸ்டன்ட் டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கூவை தோழர்களுக்கு வணக்கம். ஸோ ராஜ் ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே கூவை வந்து கூவையில் தான் எல்லாருமே ஒன்றிணைகிறோம். இங்கேருந்து தான் நாங்கள் எல்லாத்தையும் தொடங்குறோம். அந்த மாதிரி அறிமுகமான நண்பர் தான் ராஜ்குமார். அப்படி தான் எங்களை இங்கேருந்து படப்பைக்குமே கூப்பிட்டு போனார். ஸோ எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு நண்பராக அவர்கிட்ட இங்கேருந்து கிளம்பி போனேன். சரி, நம்ம கூப்பிட்றாரு, நம்ம டைரக்ஷனில் கூப்பிட்றாரு, நம்மளை போய் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டில் தான் நானுமே இங்கேருந்து போனேன். ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி அவர் அவர் கூட ஒரு பிள்ளைங்க தான் தெரிஞ்சு அவர் ஒரு சிறந்த நடிகருக்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு திறக்காக அதை கொண்டு வரதுக்கான வேலைகள் அவர் ரொம்ப இருக்காது. ஸோ அதில் தான் நான் பார்த்தேன் ஒரு நல்ல நடிகனுக்கான மரியாதை வந்து கிடைச்சு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக அவர் வர நம்புகிறேன் நான். ராஜ் தோழருக்கு வாழ்த்துக்கள். காலராஜ் சாருக்கு. அடுத்ததாக சுபாஷ் இந்த குறும்படத்துல இருந்து நடிகராக வச்சிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் போனேன். அவரு ஆள் கிடைக்கணும் நடிக்க வச்சாரு. அது நல்லா நடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியல. நான் டைரக்ஷன் தான், ஆக்டிங் அடுத்து போறதா யோசனை இல்லை. அவர் கூப்பிட்டு நடிக்க வச்சாரு. பால்ராஜன் நம்பர் தான். நானும் 3 நாள் போனேன், சாப்பாடுலாம் போடுவாங்க அப்படி போனேன். 1 வாரம் அவ்வளோதான். நன்றி. நன்றி சுபாஷ். கடைசியாக பேசுவதற்கு குறும்படத்துல நடிச்சு இயக்கிய ராஜ் மகன் அவர்களை பேச அன்போட இருக்கும். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் தேவிகா, அண்ணன் பேர் ரகுநாத் ரகோத்தமன். நான் சீர்காழி கொள்ளிடத்துக்கு பக்கத்துல முதல்மடங்கிற கிராமத்துல பிறந்து ஆரப்பங்கிற கிராமத்துல வளர்ந்து அனந்தங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பையன். என்னைக்கும் ஒரு நாள் மைக்கு முன்னாடி நின்னா இந்த வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பேசிட்டு ஆரம்பிக்கணும்ட்டு ரொம்ப வருஷங்களா நான் வந்து ஒரு அனுபவப்பட்டு இருக்கேன். நடிகரை மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிற வார்த்தை அது. அந்த வார்த்தைகளை என்னை சினிமாவில் இயங்குறதுக்கு முக்கிய மேல்களா இருந்த இந்த புது மேடையில பேசுறது என்னோட பெரும் சந்தோஷம், பெரும் மகிழ்ச்சி. இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அண்ணன் இயக்குனர் ரா ரஞ்சித் அவர்களுக்கு பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூமியின் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் சார் காமராஜ் சாருக்கு
பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜமுருகன் சாரால சின்ன எமர்ஜென்சி வர முடியல, ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சாரு. அப்புறம் நான் படத்தையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் ராட்சசி படத்தை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். ஃபோனுக்கு ஃபோன் பொலிட்டிக்கல் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய அரசியல் ஒரு படத்தை நான் பார்த்து அப்போ வியந்தேன். அந்த டேரக்டர் இன்னைக்கு என்னோட குடும்பத்துல இருந்து என்னை சப்போர்ட் பண்றது வந்து பெரிய பிளஸிங்கா பார்க்குறேன் சார், பேக்கிங் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், சீராக்கட்டத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா மாதவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். எனக்கும் மாதவனுக்கும் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பழக்கமே. அவர் வந்து பழக்கம் இல்லை, ஆனா இந்த ஒரு வாரத்துல அவருக்கு எனக்கு முரண் இருந்துச்சு. ஆனா அவர் வந்து நான் இதில் இன்வால்வ் ஆகிட்டேன், நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெடிகேஷனாக வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இன்னொன்று நைட் 2:30 மணிக்கு ஷூட் முடிஞ்சிருக்கும், காலைல 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஷார்ட் வைக்கணும். எப்படா எழுப்புறது வச்சுட்டு இருப்பேன், எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு மாதவன் கிட்ட போயிட்டு ஐயா அப்படின்னு ஐயா உடனே ஏஞ்சி சட்டையில எடுத்து போட்டு வாங்க டீ சாப்பிட போட்டு டீ சாப்பிட போவோம். அப்படியே டீ சாப்பிட்டா அப்படியே பிரேக் ஆயிடுவாரு. அப்படியே 2 நாள் யாருமே தூங்கலை, எல்லாரையும் நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். அப்புறம் தம்பி சுபாஷ் வந்து ஆன்லைன்ல வந்து எல்லா இதுலையுமே ஒர்க் பண்ணான். நோட் ஓகே ஷார்ட் தான், திடீர்னு பார்த்தா காஸ்டியூம் பண்ணுவான், காஸ்டியூம் வைப்பான், ஆர்ட் டைரக்டர் கண்டினியூட்டி எல்லாத்துலயும் ஒரு டப் வேலை பார்ப்பான். திடீர்னு பிரேமுக்குள்ள வரானா பிரேமுக்குள்ள வந்து நடிச்சுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு சுபாஷ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணான். அப்புறம் லாஸ்டா தினேஷ் லாஸ்டா தான் இருந்தார். அவரு காஸ்டியூம் எடுத்துட்டு வந்து ஆள்லாம் இப்போ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்ல, அந்த ஒர்க் பண்ணாரு, அவருக்கும் நன்றி. அப்புறம் கேமராமேன் வந்து ஃபர்ஸ்ட் கேமராமேன் போயிட்டு கதை சொன்னேன். கேமராமேன் வந்து ஓகே ப்ரோ கண்டிப்பா பண்ணலாம், நான் வந்து எனக்கு ஏதோ இருக்கு நான் கன்ஃபார்ம் பண்றேன்ட்டு அமௌண்ட்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. ரொம்ப செட்டில்டா வந்து கம்மி காசு வாங்கிட்டு அவரும் ட்ரோன் ஷாட்லாம் வேணும் ப்ரோ அப்படின்னு அவர் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டாரு, இன்னொன்று எடுத்துட்டு வந்துட்டாரு, எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாரு. என்கிட்ட காசு இல்லை, காசு கம்மியா இருக்கு, இன்னும் கேப் புக் பண்ணிட்டாரு. அப்புறம் அதையும் சமாளிச்சு எனக்கு அவர் கம்மியாக பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு ஷூட்ல இருக்காரு, அவரால் வர முடியல, அவருக்கு பெரும் நன்றி. அப்புறம் நண்பர் தருணம், அவர் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. சில ஷாட்டும் கட் பண்ணிட்டாரு, ஏன் கட் பண்ணி கேட்டா அவர் சொன்னாரு. அப்புறம் கட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஃபுட்டேஜ் வந்து எரேஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லா எரேஸ் ஆயிடுச்சு. பயந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ஃபுட்டேஜ் எரேஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு கட்ட ஒரு பயப்படாரா இருறா இன்னும் கொஞ்சம் யோசிக்க விடுறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ பேக்கப் எடுத்து வச்சிருந்தாரு, செல்ல எங்கே எடுத்து வச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு எப்படியா நாளைக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள பேக்கப் கொடுத்து ரொம்ப எடிட் பண்ணி அதை விட சூப்பராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் உள்ள ஒரு ஷாட்ல வந்து அது இல்லை, அந்த பையன் கண்ணு மூடுவோம், அந்த கட்டு திரும்ப சரக்கு அடிச்சு கட்டு வரும், அது வந்து ஃபர்ஸ்ட் இல்லை ஸ்டார்டிங்ல. ஆனால் அதை திரும்ப எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நன்றி அந்த ஷாட்டு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் நமக்கு உள்ள வருது ஒரு படம் எடுத்து வச்சிட்டோம், சரியா வருமா வராதா இப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தேன். அதை வந்து கரெக்டாக மியூசிக்ல இது பண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் பிளேட்டாக கொடுத்தாரு, ரொம்ப நன்றிங்கண்ணா. அப்புறம் என்னோட ஆர்டிஸ்ட் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பாரு குமரன் சார். குமரன் சார் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை எழுதிட்டு அவர்கிட்ட போகும்போது அவர் பண்றதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாரு. ஆனால் வந்து எனக்கு ஒரு பயம், அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு, இன்னும் அது எப்படி பண்றது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்துட்டு. அதுக்கப்புறம் தான் சரி வேணாம் சின்னதாக பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வருது நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளே ரெடி பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தீராகட்டும். அந்த டைம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணாரு சார், அவர் மதுரை அவரால் வர முடியல, சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பாலராஜன் வந்து பயங்கரமா பண்ணி வச்சு கொடுத்தாரு. சில இடத்துல அவருக்கு வந்து நான் நைட்ல தூங்க இல்லாம எல்லாரும் கூட்டு ஒரு இடத்துல அப்படியே அடைச்சிட்டாங்க. ஒரு காடுமே இருக்கும், 2 வீடு தான் இருக்கும், அடைச்சிட்டு கொசு கடையிலாம் வந்துட்டு பாடுறது பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரு இதா அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க அந்த இடத்துல, அவருக்கு அந்த அளவுக்கு பார்த்துட்டு நடிச்சு கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் சரத் நண்பர் அவரும் எழுநூறுக்கு ஆடிஷனுக்கு போயிடணும், அப்பதான் அவர் மீட்டிங் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்துக்கு 2 மணி நேரத்துல ட்ரை பண்ணேன், எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் அவரை நீங்க பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா அவர் பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லாருமே வந்து கொஞ்சம் கம்மி காசு தான் நான் கொடுத்தேன், யாருக்கும் பெருசா காசு கொடுக்கல, ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்து பாலன் வந்து ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். அவர் எப்படி ப்ரோ ஒரு நடிக்க வச்சுன்னா அந்த நரசிம்ம மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ப்ரோ நரசிம்ம ஓரளவுக்கு பரிசு முடிச்சிடணும் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப ஒரு சிரமப்பட்டு எனக்கு நடிச்சுக்கிறோம். சில ஷாட்லாம் ஷூட்டு 2 நாள் தான் ஷூட்டு, 2 பகல் தான், 3 நைட்டு தான்.
அந்த ஃபைட் சீனை கூட அவங்க வந்து எனக்கு சொல்லி அதை கேட்ட மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன கேட்கறான்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக கொடுத்து கரெக்டான பரிசு முடிச்சு ஆசிரியர் கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு ரொம்ப நன்றிங்க. அவரை போதன்ராஜ் வந்து ரொம்ப நண்பர் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ல இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்லா நடிச்சு கொடுத்தாரு. இன்னொரு ஷார்ட் சரியா எடுக்க முடியல டைம் இல்லாதனால சாரி போதும் அது நினச்சி. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் தான் ப்ரொடியூசரு. எங்கள் அண்ணன்கிட்ட அடிக்கடி கதையை பேச ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் விவாதம் பண்ணுறது எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 1 மணி நேரம் பேசுவாங்க என்கிட்ட. நீ இந்த கதை இப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க, இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், செலவாகுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ பயப்படாத, துணிஞ்சேடு தவறு தெரிஞ்சுக்க முடியும், அதனால நீ படத்தை பற்றி பயப்படாத, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக வேலை செய்யி, என்ன வேணாலும் பரவாயில்ல துணிஞ்சேடுன்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப தைரியம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் குற்றம்லாம் வச்சிருந்தேன், படத்தோட குற்றம்லாம் வச்சிருந்தேன். வந்து முன்னாடி பின்னாடி ஏதாவது செய்யுது அப்படி ஏதாவது சேர்க்கணும்னு சொன்னாலும் அப்புறம் சாதா குற்றத்தை அப்படியே தீரா குற்றம் மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தீரா குற்றம் வச்சேன். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க கொடுக்குற தைரியத்தால தான் நான் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களால வர முடியல, கூப்பிட்டாங்க வேற இடத்துல இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க கூவியலை வந்து நிறைய அறிமுகப்படுத்தின அரவிந்தனுக்கு நன்றி. அவர் தான் வந்து கூவியலை விட்டுட்டு போனாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் நான் எங்க போனாலுமே யார்கிட்ட 2 மாசம் இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு நிறைய பேர்ட்ட பேசியிருப்பேன். யார்கிட்ட பேசினாலுமே வந்து ராஜமோகன் கூவை சார், ராஜமோகன் கூவை சார், கூவைதான் அடையாளப்படுத்துச்சு, கூவைகள் எனக்கு தெரியப்படுத்துச்சு. இது எல்லாமே நீங்களுமே கூவை தான். நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் தெரியப்படுத்த உடனே கூவை தான் எனக்கு. அந்த கூவைக்கு நன்றி. கூவை நண்பர்களுக்கு விவாதத்தில் கலந்துகிட்ட ஹெல்ப் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி, கூவை நண்பருக்கும் நன்றி. அப்புறம் இந்த நான் 2016 வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் 2016 என்னை வந்து குப்பாங்கிற ஷார்ட் ஃபிலிமுக்கு நண்பன் கோபிநாத் வந்து என்னை விட்டுட்டு போனான். எனக்குள்ள சினிமாவுக்கான நெருக்கத்தை கொடுத்தது அவனுக்கு ரொம்ப கோபிக்கு நன்றி. அப்புறம் இந்த 2017 நான் ஓடின ஓட்டங்கள் வந்து எனக்கு வந்து சரி வேண்டாண்டா போயிடலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருப்பேன். எனக்கு தொடர்ந்து ஏதோ ஒன்று இயக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒன்று தெரிஞ்சுட்டு என்னன்னு யோசிச்சாக்க எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு வந்து சினிமா பத்தியெல்லாம் தெரியாது, ஆனா ஒரு போட்டோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன போட்டோ என்ன பண்ண ஒரு போட்டோ தான் காட்டுவேன். அவங்களுக்கு போட்டோ பார்த்தாலும் வந்து அது சினிமா மாதிரி அவங்க நல்லா இருக்குப்பா அப்படிம்பாங்க. அது வந்து எனக்கு தொடர்ந்து சரி அவங்க நம்பிக்கை எல்லாம் கொடுங்க அப்படியே திரும்ப சரி பார்த்துக்கலாம் சினிமாவில் போயிட்டு வரும் ஒரு எடுத்த ஓட்டம் தான் அது. அந்த ஓட்டம் தான் எனக்கு வந்து இந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி இருக்கு. அம்மாவுக்கு நன்றி. ஓகே, வந்து அத்தனை பேருக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி தோழர் ராஜ்மோகன். கூகையில தொடர்ந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரீன் இருக்கு. தோழர்கள் நிறைய பேர் இணைந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம எடுக்கலாம். ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா டீம் இருக்காங்க, உங்களோட நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அவங்க இல்லை என்னன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நான் இருந்து வரும்பொழுதே நான் என்ன யோசிச்சுன்னா இதுல என்ன பேச போறோம்னு எனக்கு தெரியாமலே வந்தேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் காமனா கூகை மாதிரியான நீங்க சென்டர்ல வந்து டிஸ்கஸ் பண்றது பொலிட்டிக்கல் ஜானர்ல எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ஷார்ட் ஃபிலிம் கிடையாது. ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல. இது வந்து இன்னும் ஒரு சாட்டர்டே நைட் சண்டே ஈவினிங் வந்து இதை பாக்குறதுக்கு ஒரு ரொம்ப வேல்யூபிளான உங்க டைம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா? முதல்ல உங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். ஸோ அதே டைம்ல உங்க எல்லாருக்குமே இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அதே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு அது தோணுச்சு, நான் வரும்பொழுதே நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஐடியா உங்களுக்கு தேவையா இருக்கும்னு இருக்குல்ல, சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். ஆனா என்னன்னா அவர் நடிகரா வரணும்னு நினைச்சிட்டு
ஆனா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு தன்னோட கார்டு வேணுங்கிறதுக்காக அந்த ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு அதுக்கான ஆர்வம் இருக்கு, ஆனா எடுக்கிறதுக்கான ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குன்னா தாராளமா கேளுங்க, அது சம்பந்தமாவும் பேசலாம். அது வந்து அந்த ஷார்ட் பிலிமோட சின்ன பேரியர் போய் நிறுத்திக்க வேண்டாம். அதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்ல நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ்மோகன் பிரதருக்கு ரொம்ப விஷயம் சொல்லி, ஏன்னா நானும் அதே சீர்காழி பகுதியை சொன்னவன் தான். ஸோ அதனால நான் திருவன்காடு தான் சொந்த ஊர். நீங்க எடுத்த ஷார்ட் ஃபிலிம் என் லைஃப்ல இருந்த ஒரு இன்சிடென்ட் உண்மையிலே. நானும் நீங்க டயலாக்லாம் பார்த்தேன், இன்செர்ட்டை உடச்சிட்டான், அதெல்லாம் இதே ஃபீல்டு தான், நானும் படைச்சில தான் இருக்கிறேன். நாங்கள் இதே திரும்ப தங்கியிருக்கும் போது எங்கள் ரூம்ல இதே இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா 6 பேர் ரூம்மேட்ல 3 பேர் பொருளை காணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அதை எடுத்தது ஹவுஸ் ஓனர் தான். மீதி 3 பேர் கூட்டு போயிட்டு அடிச்சாங்க போலீஸ். எங்களை பரிபான 3 பேர் விட்டாங்க, 3 பேர் அடிச்சாங்க. எடுத்தது ஹவுஸ் ஓனர் தான். ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு ஒய்ஃப்லாம் இல்லை, வயசானவர் தான். எடுத்து அதுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ்னா கண்டுபிடிச்சிட்டாங்க பக்கத்து சிசிடியில். லோக்கல் பிரசிடென்ட் ஏடிஎம்கே சார்பெல்லாம் வந்து குண்டத்தூர் ஸ்டேஷன்ல வந்து கடைசி அந்த எஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, தம்பி எடுத்தது ஹவுஸ் ஓனர் தான், லோக்கல் பாலிடிக்ஸ் ஒன்றும் பண்ண முடியலப்பா, மன்னிச்சிக்கோ, நான் வேணா செட்டில்மெண்ட் எதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் புரியல. அந்த முத்தமிழுக்கு வந்து ஒரு நீட் இருக்கு. அவருக்கு அவர் 12,000 சம்பளம் வரான், நான் 25,000 அனுப்புறேன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு அப்பாட்ட கேட்கிறாரு. ரூமேட்ஸ் அவருக்கு ஒன்னா தண்ணி சொல்றாங்க, அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு நீட் இருக்கணும், அல்லது ஒரு பொருளை எடுத்துட்டாங்கன்னா அடுத்த சேர்ந்து வெளில போயிடும், ரூம்ல இருக்காது. ஆனா வீடியோக்கெல்லாம் வந்து ஃபோன் கரெக்டா வந்துடுது. இந்த இடம் எனக்கு வந்து ஒரு டவுட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நானும் ஃபிலிம் மேக்கிங் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதே புதுசெல்லாம் நான் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த லேப்டாப்போட லெனின் பாரிசர் வாங்கின சர்டிஃபிகேட்டும் காண போச்சு. அதையும் சொல்லி கம்பெனியில் எழுதியும் கொடுத்தேன். ஸோ வந்து எனக்கு அதான் ஃபிலிம் மேக்கிங் நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு டீம் செட் ஆகல, அதனால பண்ணல. எனக்கு பெரிய டவுட் என்னன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் சந்தேகமா இருக்கு எனக்கு. ஒரே ரூம்மேட்ஸ் எடுத்திருக்காங்க, அப்போ ஃபோன் ரூம்ல தான் இருந்திருக்கணும். ரூமை சர்ச் பண்ணியிருந்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஏதோ டவுட் மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ டைரக்டர் ராஜ்மோகன் இந்த இன்சிடென்ட் என்னன்னா, படப்பையில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதே போலதான் கேமராவில் ஃபோன் ஃபைன் மை ஃபோன் டிவைஸ் ஒன்று ஆட் பண்ணி நாங்கள் பசங்க எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே என்ன நடக்கும்னா, பசங்க எடுத்துருவாங்க, யாராவது இருக்கிற பசங்க யாராவது எல்லாம் வெளியூர்லேருந்து வெளில இருந்து வந்து தங்கியிருப்பாங்க. ஏதாவது நண்பர்கள் ரொம்ப ஊர்கார பசங்களாம் ரொம்ப தங்குறதுக்கு ரிஸ்காக இருக்கும், வெளியே இருந்து வந்து தங்குவாங்க. அப்படிங்கும்போது ஃபோன் எடுத்துட்டாங்கன்னா உடனே வச்சுக்க மாட்டாங்க. பக்கத்தில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கொடுத்து வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது சப்போஸ் மாட்டிக்கிட்டா அதை வாங்கி கொண்டு வந்து பயந்துட்டு போலீஸ் வந்து அங்கே என்ன அந்த படத்தில் வந்து அடிக்கடி நடந்துட்டே இருக்கும், யாரும் இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ரூம் இருந்தா ஒரு ரூமுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒருத்தன் ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க. அவன் யாருன்னு தெரியாது, ஊருக்காரனா இல்லை வெளியூருக்காரனா அப்படின்னு ரொம்ப பேசிட்டே இருப்பான். நம்ம லைட்டா அசைஞ்சோம்னா லைட்டா பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா ஃபோன் மிஸ் ஆகிடும். எடுத்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அவன் இருக்க மாட்டான். இன்னொரு ஒரு இன்சிடென்ட்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வாய்ப்பு நைட்டுக்குள்ள காலையில் 4:32 தான் வைக்கிறான். அந்த ஒரு ஐடியாலஜில வந்து அதை பெருசா கவர் பண்ணணும்ட்டு அப்படியே வச்சுதான். அது அவ்வளோ எனக்கு நான் இன்ட்ரெஸ்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த வாட்டர் கேன் படம் வந்தார்ல, அவர்கிட்ட கொடுத்தா எடுத்து வந்துருப்பாரு, அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன். நான் அதுக்கான இந்த சீன் இல்லை மாதிரி இல்லை. ஓகே, நன்றி. இல்ல எனக்கு இதுல உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன், இதுல இன்சிடென்ட் இருந்ததுல ஒரு சப்ளாட் ரைஸ் ஆச்சு பாத்தீங்களா, ஒரு பியூரோக்ரஸிக்குள்ள ஒரு மாட்டிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குதுல்ல. இந்த பதட்டமான சிச்சுவேஷன் வந்து உண்மையை சொன்னா இந்த ஹேண்டில் பண்றதுல வந்து இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு என்ன முருகன் ஒரு அந்த ஜப்பான் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் இருக்குல்ல, அவன் வந்து ஒரு திருடன். அவன் வந்து நான் கரெக்டா ரிப்போர்ட்டரா ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டரா வேடம் ஜாயின் பண்ண டைம்ல ராஜமுருகனே நாங்கெல்லாம் இருக்கும்போது அது எனக்கு ஞாபகம் இருக்கும். புதுக்கோட்டை தான் ஊரு, அதனால நான் ஒன்றும் புதுக்கோட்டைனால கொஞ்சம் ஈஸி யாரும் அப்படி தேடுவோம்ல. அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி தெரியுமா, ரஜினி சார் வீட்டில் திருடிட்டேன், அவன் ரஜினிகாந்த் வீட்டில் திருடிட்டேன்னு சொன்னான். நான் போய் திருடிட்டு வந்தா அதை கேஸே கொடுக்கலன்னா, அவங்க கம்ப்ளைண்டே பண்ணலன்னு சொன்னான். சரியா? அதே மாதிரி அவன் திருடின பல கேஸை வந்து வேற ஒருத்தவங்க ஏத்திட்டாங்கன்னு சொன்னான். சரியா? அவன் திருடின பல கேஸை வந்து அதை வந்து வேற யாரையும் ஒருத்தவங்க வச்சு அதை முடிச்சிட்டாங்க கேஸை. அதுக்கு தான் அவன் என்கவுண்டர் ஆனான், அவனை என்கவுண்டர் பண்ணானுங்க. சரியா? என்ன ரீசன்னா பல கேஸ் அவங்க இதாயிடுச்சு, சால்வ் ஆயிடுச்சு. அவன் அதெல்லாம் பண்ணது இவன். அது எங்க ரொம்ப பூஸ்ட் ஆகி பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் நினைச்சான். அது சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த மாதிரி முடிச்ச நிறைய கேசஸ் இருக்கு. சரியா? ஏன்னா இப்ப அவன் இப்ப ஒரு திருடனை வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒண்ணும் இல்லை, சேம் பேட்டர்ன்ல வந்து இது என்கவுண்டர். எப்படின்னா இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தர் கொலை பண்ணுவாங்க, சுடுவாங்க தெரியுமா என்கவுண்டர்ல. ஒரு இடத்துல ஒரு குடிசைக்குள்ள வந்து
அங்க வந்து ஒரு ஆயுதம் வச்சிருக்கேன்னு காமிக்க போனா போய் எடுத்து சுட போனாங்க இல்ல. அதே மாதிரி வந்து அந்த அவனை என்ன பண்ணுவாங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்துல இருக்க அந்த வெள்ளாத்துக்குள்ள வந்து அவன் ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட வந்தா சுட்டுட்டு வந்துவாங்க. சேம் பேட்டர்ன் ஸ்கிரீன் பிளே ரைட்டா. பட் விஷயம் என்னன்னா பியூரோக்ரஸியில இதெல்லாம் நடக்கும். அவையில காப்பாத்திக்கிறதுக்கான சூழல் இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கும். நீங்க இந்த மாதிரி பியூரோக்ரஸியில பார்த்த சில இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அந்த ஷார்ட் பிலிமோட பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, சொல்லுங்க. போலீஸை தாண்டி படிச்சுட்டு வர அஃபிஷியல்ஸ் பண்றது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. 5 கிலோமீட்டர் சுற்றி நீங்கள் வந்து ஏரி பக்கத்தில் கொடுக்கக்கூடாது. ஆனால் அங்கே தான் நம்ம கவர்மெண்ட் வந்து சிப்காட் இதெல்லாமே வைக்கிறாங்க. அங்கே கொடுக்குற இடத்துல ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒருத்தர் காசு வாங்கிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அவன் ஒரு நாளைக்கு 50,000 லிட்டர் தண்ணி வெளியே அனுப்புகிறான். இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து மாறி போயிட்டாரு. இப்போ புதுசாக ஆஃபீஸர் வந்திருக்காரு. கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை, எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் மிரட்டி கேட்குறாங்க சர்டிஃபிகேட் இல்லைன்னு. இவர்கிட்ட இப்போ செட்டப்பே இல்லை, ஆனால் சர்டிஃபிகேட் இருக்கு. இப்போ இவங்களை என்ன மிரட்டுறாங்க கவர்மெண்ட்னா, நீ முதல்ல செட்டப் போடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. கேஸ் போடல, கம்பெனியை சீல் வச்சு செட்டப் பண்ணு அப்படின்னு சொல்லி கம்பெனியை மிரட்டுறாங்க. அவர் இப்போ அந்த செட்டப் போட்டார் இல்லையா, இப்போ வந்து அவங்கள்ட்ட இப்போ நீ செட்டப் போட்டுட்ட, ஆனால் இது சரியா இல்லை, எஃப்ளூயன்ட் இது இல்லைன்னு சொல்லி மிரட்டி இவங்களை சேஃப்டி பண்ணிக்க தான் பார்க்குறாங்க. மிச்ச கம்பெனி எல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கல, இது இல்லைன்னு மிரட்டுறாங்க. இவர்கிட்ட மட்டும் சர்டிஃபிகேட் இருக்குன்னும் போது இவர் நாளைக்கு எதனா கிளைம் பண்ணிட்டா பிரச்சனை ஆயிரும்ட்டு இப்படி ஒரு அண்டர் பிளே பண்ணுவாங்க. இந்த சப்ளாட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்ளாட் எல்லாருக்குமே நடந்திருக்கும். எனக்குமே என் ரூம்ல தொலைஞ்சிருக்கு. இந்த போலீஸ் ஒரு 4 கேள்வி கேட்குறாரு. அது எப்படி கரெக்டா உனக்கு மட்டும் தெரிஞ்சிடும். எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு தொலைஞ்சு போய் 10 வருஷம் ஆகுது. ஓகே, நமக்கும் என் ரூம்ல ஒரு என்கிட்ட பர்ஸு காணும், ஃபோனு காணும், என் ஃப்ரெண்டுக்கு லேப்டாப் காணும். நம்ம ரூம்ல இருக்கவன் தான் எவனோ ஒருத்தர் எடுத்துருக்கான்றதே இன்னைக்கு தான் வரைக்குது. நான் போய் போலீஸ்கிட்ட கேட்குறேன். போலீஸ் வந்து இவ்வளவு கண்ணியமாலாம் நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா திருட்டு பத்தி ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே திருடன் தெரியுமா? எல்லாருமே திருடன். யாராவது திருடனாலும் ஒரு ஆள் கை தூக்கும், திருடாத யாராவது கை தூக்குவாங்க. தெரியுமா? அது ஹியூமன் சைக்காலஜி ரொம்ப பெருசு. திருடாதவன் இருக்கவே மாட்டான். அதுல என்னன்னா, அதை வந்து ஒரு குற்றமா மாத்துறது இருக்குல்ல, அரசு ஒருத்த போனையும் தூக்கி வச்சா எல்லாரும் வீட்டுல இருக்கணும். கரெக்டா விஷயம் இருக்குல்ல, அது வந்து இன்னொருத்தரை பாதிக்கிறது எப்ப வெளிப்படுதோ அப்பதான் வந்து நம்ம வந்து ரொம்ப உள்ளாக்குவானுங்க. நான் இதே இதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் பேரு கன்னிமாடம் வந்ததுல, இல்ல சார்னு இப்போ ஒரு படம் வந்ததுல, அந்த படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு டைட்டில் இருந்துச்சு, முத்துக்குமரனின் காதலின்னு. அந்த படத்துக்கு ஆபீஸ் இங்கதான். திருச்செல்வன் இந்த எதிர்நீச்சல் டைரக்டர் இருக்காருல்ல, அவர் தான் இப்ப ஹீரோ இருக்கு. அவங்க ஹீரோயின் வந்து இனியா பாகேஸ்வரர் பண்ணிச்சு. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஷூட்டிங்லாம் நடந்துச்சு, அப்புறம் டிராப் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருந்து நான் அங்க ஆபீஸ் என் கூட ஒரு ஆபீஸ் பாய் தான் டிரைவர். யாருன்னா திருச்செல்வம் அவருடைய டிரைவர். அவர் என் கூட தங்கியிருக்கான். நான் வந்து எங்க ஆபீஸ் மேலேயே நான் எங்க ஆபீஸ்லயே நான் தங்கியிருக்கேன். அசிஸ்டன்ட்னால ஆபீஸ்லயே தங்கியிருக்கேன். இந்த பேர் ரொம்ப நல்லா பேசுவான். நான் பேசுவேன். வீட்டுல அவங்க அம்மாட்ட அவங்க நைட் எல்லாம் போனோம், அந்த போனோம், நல்லா பேசுவோம். திடீர்னு அங்க இருக்க பொருள் எல்லாமே காணா போகுது. ஏன்னா கேமரா காண போயிடுச்சு, அதுக்கப்புறம் காசு காணா போகுது. அந்த ப்ரொடியூசர் மலையில இது எல்லாரும் நான் தான் தெரிவித்து வச்சுட்டு இருக்காங்க. சரியா? இது எனக்கே தெரியாது. எல்லாரும், ஏன்னா நான் நார்மலா இருக்கேன். நான் என்னதான் தெரியும் சொல்றேன். நான் அதை பத்தி எனக்கு நம்ம செஞ்சாதானே நம்ம பத்தி நினைக்கிறோம். எல்லாருமே ஈவன் டைரக்டர், அந்த படத்துக்கு டைரக்டர் திருச்செல்வம், அவர் எல்லாரும் நினைச்சது எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் பாட்டுக்கு இருக்கேன். இப்படி ஒரு டவுட் ஆகி வச்சிருக்காங்க கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதை பத்தி கவலைப்படப்படுறது இல்லை. ஏன்னா என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு காருக்குள்ள இருந்த அன்னைக்கு நானும் காருக்குள்ள, நானும் அவரும் அந்த டைம்ல அந்த மிச்சுபிஷி ஒரு காரு, நானும் அவரும் அந்த டைம் நான் 3 பேரும் போயிருக்கான். இறங்கவே பொருள் காணும், என்னுடைய பொருளையுமே காணும். நான் அதை போய் சொல்றேன், என்னோட இது அப்போ வந்து நான் எடிட்டர் தான். நான் அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போட்டா டிவிடியில போட்டு ஒரு பவுச் வச்சிருந்தேன். அந்த பவுச் காணும். அதுக்கு வந்து நிறைய என்னுடைய ஒர்க்லாம் இருந்துச்சு. அப்ப நான் சென்னை சமூகத்தோட எடிட்டர் நான் தான். அப்ப அதோடைய ஃபுட்டேஜ்லாம் இருந்தது. அப்ப நான் டைரக்ஷன் வந்துட்டேன். இருந்தாலும் எடிட்டிங்கான சில பேக்கேஜஸ் வச்சிருக்கோம். அது எஃப்சிபிக்கான
அந்த கிராக் விஷயம் அது எல்லாமே நான் வச்சது எல்லாமே காணும். நான் போய் இதை காணும்னு சொன்னேன், இவங்க நடிக்கிறான் அதே நினைச்சிட்டாங்க. நம்ம காணான்னு சொல்லி நான் சொல்றான். அப்ப கன்ஃபார்ம் எடுத்துருமா, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு சத்தியமா எதுவும் எதுவுமே தெரியாது. திடீர்னு என்ன பண்றாங்க, அந்த வண்டியில வரும்போது அவர் ஃபுல்லா தினார் வச்சிருந்தார். ஃபுல்லா ஒரு சவுதியில இருந்து அந்த ரேடியேட்டர் கம்பெனி வச்சிருக்காரு. அது அரௌண்ட் 2.5 லட்சம் ரூபாய் பக்கத்துல இல்லை. எனக்கு அது தெரியாது. நான் அன்னைக்குன்னு பார்த்து இந்த படம் டிராப், கிட்டத்தட்ட டிராப், இந்த படம் டிராப் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நாம வேற ஒரு படம் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆபீஸ் கேபி ஆனந்தோட அசிஸ்டன்ட் இருப்பேன் ஆல்வின்னு சொல்லி அவர் படத்துக்கு ஒருத்தண்டாக அங்க போயிட்டு இருந்தாலும் இந்த ஆபீஸ்ல தான் தங்கிருக்கேன், ஒரு இந்த மாசத்துல காலி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு போனுக்கு பண்ணி வாங்கடான் வர சொல்றாங்க. வர சொல்ல நான் வந்து பூரா போலீஸா இருக்காங்க, பூரா போலீஸா இருக்காங்க. சொல்லுங்க திருவிட்டியா நானா என்ன எடுத்தேன் சொன்னாங்க. ஏதாவது ஒரு நான் ரிப்போர்ட்டர் 2006 ரிப்போர்ட்டர், சரியா 2006 நான் ரிப்போர்ட்டரு. நான் அது இல்லாம அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணேன். கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு தான் அசிஸ்டன்ட் வருவேன், அசிஸ்டன்ட் வரேன், காசு மாட்டேன், சரியா கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு வரேன். நான் காசு வந்து அங்கேயே இருந்தேன் நான், சரியா. நான் சொன்னேன் ஏதாவது ஒரு எவிடன்ஸை காமிச்சிட்டு நீ பேசிக்க. நான் போய் அந்த டைம் நல்ல வேலை நான் மலேசியா மணின்னு சொல்லி மலேசியா பத்திரிகைக்கு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறேன், ரிப்போர்ட்டராக நான் இருக்கேன். அதனால வேலை எதுவுமே பேசவே முடியல. போலீஸ் ஏன்னா ரிப்போர்ட்டர் கார்டு இருக்கு என் காலில், யாரு கவர்மெண்ட் சைன் பண்ணிருக்கு. அதனால எதுவுமே பண்ண முடியல. நீ எவிடன்ஸ் எடுத்துட்டு வேணா பண்ணு. அப்போ நேற்று ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணார். அவர் வந்து அந்த டைம்ல மாதவின்னு ஒரு சீரியல் போட்டது, அந்த சீரியலோட கோ டைரக்டர் அவரு திருச்செல்வம் இருந்ததுனால அவர் அடிக்கடி வருவார். இப்ப போலீஸ் என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க, இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் இருக்கான், அந்த அந்த டிரைவர் ஒண்ணு அங்க இருக்கான். அவனை எவனுமே கடைசி வரைக்கும் எவனுமே சஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அவ்வளவு நேர்மையா நல்லா பேசுறான். ஏன்னா திருச்செல்வத்தையும் பேசுறான். இதுல என்ன கொடுமைனா நான் திருடிட்டேன்னு அவர்கிட்ட அவன் தான் சொல்லியிருக்கான். அவன் தான் சொல்லியிருக்கான். எனக்கு அதை பத்தி தெரியாது. இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஜெயராம்னு ஒரு கேரக்டர், இப்ப அவர் வந்து அவர் பையன் காலேஜ் முடிச்சுட்டா, அவன் பொண்ணுக்கு நேற்று ஏதோ ஏசிசி எல்லாம் என்ன கோர்ஸ் கூட நேற்று கூட எனக்கு கேட்டு அனுப்பிச்சேன். மிட் நைட் நேற்று 11 மணிக்கு பேசிட்டு, நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முடியாது. இவன் என்ன சொல்றான், ஒரு கேமரா காண போச்சு, இடையில ஒரு கேமரா ஒன்று காண போயிருந்தது, அதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவரு இதுல இருக்கு இன்வால்வே ஆக மாட்டாரு, ஒரு கோட் ஆயிட்டரா அந்த மாதவி சீனோட கோட் ஆயிட்டர் போயிடுவாரு. இவன் வந்து சொல்லும் போது இல்ல அந்த கேமரா வந்து இவர் எடுத்துட்டு போனதை பார்த்தேன்னு எனக்கு முன்னாடியே சொல்றான். எனக்கு சத்தியமா கோவம் வந்துருச்சு. டேய் நான் அந்த கேமரா எப்படி இருக்குமே பார்க்கலன்னு. ஜெயராம் அங்க நின்று அந்த ஜெயராம் டேய் அந்த கேமரா எனக்கு எடுத்து போகல. ஜெயராம் சிங் நின்றுட்டு இருக்காரு, இவன் கேமராவை நான் எடுத்துட்டு போனதை பார்த்தேன்னு டைரக்டா போலீஸ் சொல்றான். அந்த போலீஸ் நிக்கிறாரு, போலீஸ் கிட்ட அப்படியே சொல்றாங்க. ஜெயராம் சும்மா வந்து நின்றுட்டு இருந்தாரு, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த ஆபீஸ்ல காணா போயிடுச்சு, இவ்வளவு பொருள் காணா போயிடுச்சுன்னு ஜெயராம் சொல்றாரு. டேய் அந்த கேமராவை நீங்க எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன்டா, அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு போனா நான் பார்த்தேன்னு சொல்றாரு. இவர் அந்த கேமரா பார்த்தது இல்ல, அவர் எடுக்கும் போதுதான் பார்த்தேன்னு சொன்னான். மாட்டிக்கிட்டான். ஒண்ணு இல்ல, போலீஸ்காரங்க இவன் யாருன்னு அப்பதான் கேக்குறாங்க. கேட்டுட்டு டக்குனு இவனை உட்கார வச்சுட்டாங்க. இவன் யாரும் வேதாரணி பக்கத்துல இருந்தேன், ஏதோ ஒரு ஊர். அவனை போன் பண்ணி சொல்லு உட்காரு, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாங்கல்ல, சொல்ல மாட்டேன்ட்டான். உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ட்டான். என்னடா அப்பா பேர் கேட்டா சொல்ல மாட்டேறான்னு. இல்ல சார் அந்த போலீஸ்கார அப்பதான் பார்த்தேன் போலீஸோட ஆட்டிடியூட, ஒரு திருடங்களை எப்படி போனாங்க. அந்த போலீஸ்காரங்க சட்டையை கலட்டுறாங்க. அப்பா பேர் சொல்ல மாட்டேறான். சரி ஊர் அதாவது அவன் பேர் சொல்லிட்டான், அப்பா பேர் சொல்ல மாட்டான். உன் சட்டையை கலட்டுறான். சார் வேணாம் சார். ஒரு சிம்பிள் ஆட்டிடியூட். சார் வேணாம் சார். இது வந்து நம்ம யாருக்குமே புரியாது, அவங்களுக்கு புரியும். ஏன் தெரியுமா, சட்டையை கழட்டினா அவ்வளவு தடவை உடம்புலாம். நான் சட்டையை கழட்டி நான் ஒரே ஒரு நாள் இருக்கேன், அவன் சட்டையை கழட்டி நான் பார்த்ததே இல்லை. எடுத்து பார்த்தா 26 கேஸ் இருக்கு. வந்தால 26 கேஸ் இருக்கு, ஃபுல் திருட்டு கேஸ். அப்போ இந்த ஒரு மாசத்துல என்ன கால்குலேட் பண்ணிருப்பாங்க, இந்த விஷயம் தெரியுது அவங்களுக்கு. இதுதான் இதுல இருந்த சப்ளாட். ஏன்னா இப்ப ஹீரோ இப்ப அவன் இருந்தால ஒரு சிச்சுவேஷன், அது வந்து அந்த இடத்துல நான் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு மோடு இருக்குல்ல. அதுக்கப்புறம் அவன் பார்த்தா அவன் ஃபேமிலி அவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க. அவன் ஒருத்தனை தவிர அவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஐடில ஒர்க் பண்றாங்க, பெரிய பெரிய வேலையில இருக்காங்க. உன்னை போலீஸ் அடிச்சு பொழந்துறாங்க அங்கேயே வச்சு செம்மாட்டி. அந்த அது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் காசை
அப்படியே போய் மாத்திட்டு வந்திருக்கான். இங்கேயே போய் மாத்திட்டு வந்திருக்கான். கேட்க போய் ஒரு 20 நிமிஷத்துல மாத்திட்டு வந்திருக்காரு. 1.5 லட்சம் ரூபாய் காசை மாத்திட்டான். நாங்க போறோம், அவங்க வீட்டுல வந்து பிறந்த நாள் நடந்துட்டு இருக்கு, நைட் பார்ட்டி நடந்துருக்கு அவங்க அண்ணன் வீட்டுல. அவங்க ஃபேமிலியை பார்த்தா ஷாக் ஆயிட்டோம். இவ்வளவு பணக்கார ஃபேமிலி. இவன்கிட்ட தான் காசு கொடுத்து மாத்திருக்கான். அந்த கேரக்டருடைய பொண்ணுக்கு தான் வாங்கி இது பிறந்த நாள். கேட்டா அவன் என்ன சொல்லியிருக்கான், ஃப்ரெண்ட் ஒருத்தர் மாத்தி கொடுக்க சொன்னான்னு சொல்லி அர்ஜென்ட் சொல்லி மாத்திருக்கான். தெரியுதா? இந்த சிச்சுவேஷன் வந்து இவனுக்கு இந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்போ அந்த ஜெயராம்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பாங்க இல்லையா? புட்டப் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, புட்டப்ல வேற லெவல் ஆயிடும். புட்டப்ல மாட்டினவே ஏகப்பட்ட பேர் இருக்கான். அதனாலதான் சொன்னேன் அவனுடைய டீட்டெயிலிங்கா இருக்கும். இதுக்குள்ள டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம். சாமியார் கேஸ்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரியுமா? தெரியுமா? சாமியார் கேஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் இங்க பெரிய ரவுடியா இருக்காங்கல்ல, அவ்வளோ சாமியார் கேஸ் வாங்கி பெரிய ரவுடியானவங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க. அவன் செஞ்சிருக்க மாட்டான், எவனோ பண்ணதுக்கு இவங்க போடுவாங்க. இன்னைக்கு இங்க நீங்க காமிக்கிற நீங்க பாக்குற பல ரவுடி எத்தனை பேர் சாமியார் கேஸ் வாங்கினு எனக்கு தெரியும். அவன் வெறும் சாமியார் கேஸ் வாங்கி பெரிய ரவுடியா இருக்காங்க. ஏன்னா பண்ணவே ஒருத்தன். ஆனா நீங்க ஹீரோயிக்கா பாட்டுல எந்த ரவுடி எல்லாம் தாண்டி பெரிய உள்ள இருக்கான். அவன் பேர்ல கேஸே இல்லை. அவன் பேர்ல கேஸே இல்லை. அதுவும் எஸ்பெஷலி கூகையில உட்கார்ந்து பேசுறான். இங்க கேஸ் நடத்துற போலீஸ் ஆகட்டும், அது யார் வரானோ அவனை பொறுத்து கேஸ் போடணுமோ போட வேணாம் முடியும். சரியா? அதுவும் நீங்க சவுத்துல எல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு டாமினன்ட் கேஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் உட்காந்து போறான் போலீஸா, அந்த கேஸ் அங்கேயே பஞ்சாயத்துல முடிச்சு போயிடும். கொலை கேஸ் கூட பஞ்சாயத்துல அங்கேயே முடிச்சு போயிடும். இப்ப எந்த தைரியத்துல அஜித்குமார் கொலை கேஸ் எல்லாம் வந்து பண்ணிருப்பாங்க அம்மா அப்பாலாம், அந்த பயலெல்லாம் எந்த தைரியத்துல பண்ணிருப்பான்? அவன் 10 பண்ணிருப்பான், 10 பார்த்திருப்பான். இதெல்லாம் சாதாரணமா முடிஞ்சுட்டு போயிருமையா நினைச்சிருப்பான். சரியா? நமக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, அதெல்லாம் புட்டப் வந்து இதுல அவ்வளவு ஏரியா இருக்கு. இந்த போலீஸ் ஒரு ஏரியாக்குள்ள அவ்வளவு இருக்கு. என்னன்னா நம்ம ஊரோட போலீஸ் டிசைன் வந்து ரொம்ப கொடூரமானது. ஏன் தெரியுமா? அது சைக்காலஜி இன்வால்வ் ஆகாது. போலீஸ் வந்து சைக்காலஜி இன்வால்வ் ஆகாது. இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம ஊர்ல ஒரு போலீஸ் தான் பண்ணுவாங்க. சரியா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பண்ணக்கூடாது. பல கண்ட்ரீஸ்ல வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்றது, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, செக்யூரிட்டி பண்றது, கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்குறது மட்டும்தான். இன்வெஸ்டிகேஷன் வேற டீம். யூஎஸ்ல இன்வெஸ்டிகேஷன் டீம் வேற. யூரோப்ல உள்ள எந்த கண்ட்ரிக்கும் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அவங்க எல்லாம் சைக்காட்டிஸ்ட். அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதே சைக்காட்டிஸ்ட். ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சு விசாரிச்சுட்டு தெரியுமா? நம்ம டுபாக்கூர் மாதிரி தமிழ்நாட்டுல எடுக்கக்கூடிய படத்துல அதே மாதிரி ஒரு இதை போட்டு 2 பேர் உட்காந்து பேசிட்டு போயிட்டு, அது வேறடா, நம்மால் நான் அடியை போட்டுதான் வாழணும். சரியா? இன்னொன்னு, அவன் எழுதுற கதைக்கு நிக்கிற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? கோர்ட்ல நிக்கணும்னு ஒரு கதை எழுதுவான். சரியா? கோர்ட்ல நிக்கணும்னு ஒரு கதை எழுதுவான். ஏன்னா இப்படி எழுதுனாலே ஒரு ஜட்ஜி ஒத்துக்கு இருக்கிறபடி எழுதுனா சரித்திரமே இல்லை. சரியா? ஏன்னா நான் ரிப்போர்ட்டர் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் ஒரு கேஸ்க்கு போயிட்டு அந்த மகாகவி பாரதியார் நகர்ல ஒரு கேஸ் ஜூவிக்காக போறேன். கவர் பண்றது ஜூவி. ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனோட முகத்துல ஆசிட், 2 பேரோட 3 பேரோட முகத்துல ஆசிட் எடுத்துருச்சு. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்கிங்ஹாம் கால்வாய் மாதிரி ஒரு ஏரியா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு 5 அடி கூட இருக்காது, நீட்டி படுத்தா கூட கால் இடிக்கும், அந்த மாதிரி ஒரு இடம். அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை, ஒரு 4 வயசுல ஒரு பெண் குழந்தை, ஹஸ்பண்ட் இல்லை, இங்க விட்டு போயிட்டாங்க. ஒரு பாட்டி, அந்த பாட்டி யாரும் இல்லை, இங்க வரும் பொழுது மெட்ராஸ்ல இருக்கும்போது பழக்கமானது. சரி, வீட்டுல யாராவது ஒரு ஆள் இருக்கணும்னா அந்த பாட்டியை வச்சு அந்த பொண்ணு அங்க இருந்தது. இதுல அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் என்ன பண்ணிருக்காங்க, தனியா இருக்கேன்னு இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதனால என்ன பண்ணிருக்காங்க, தொடர்ச்சியா சரக்கு போட்டு வந்து திடீர்னு இருக்கிற இத்துமூடு வீடு, அந்த பொண்ணுக்கு யாருமே சொந்தக்காரன் யாருமே இல்லை, யாரையும் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு, அவன் ஓடிட்டான். சரியா? கேஸ்ல என்ன ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஆசிட் அடிச்சிருச்சு அப்படின்ட்டு முழுக்க அந்த பொண்ணை வந்து இதா டிசைன் பண்ணி போட்டாங்க. ஏன்னா கேஸ் வந்தோடனே போய் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாங்க. எப்போதுமே ஒரு சின்ன கேஸை எங்கேருந்து மாத்தோம்னா அப்போ வந்து இதுதான் பிரிண்டிங் மீடியா, அப்போதான் யூடியூப்ல எல்லாம் வேற மாதிரி டெவலப் ஆகல, அப்போ அதுல கொண்டு வரணும். நான் போய் அந்த பொண்ணை பார்க்கணுன்ட்டு இது போட்டு ஸ்டேஷனுக்கு போய் பாக்குறேன். ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட்டர் பாயிண்ட் ஆஃப்ல நான் போய் பாக்குறேன். அந்த பொண்ணு அழுகுது. அந்த பொண்ணு என்ன அழுகுனே, புள்ளைய பார்க்கணும்னு அழுகுது.
என் பொண்ணை பார்க்கணும்னு அழுகுது. ஆக்சுவலா இவங்க இப்ப நான் சொன்னேன்ல, இது எதுவுமே அதுல இல்ல. இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் போய் அந்த பொண்ணோட விசாரிச்சு வந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குழந்தைய நான் கூட்டிட்டு வந்து வச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்கள போய் நான் இது பண்ணி இதனால எனக்கு நீ எதுக்கு இந்த வேலையை செஞ்சேன்னு என்னைய ரிப்போர்ட்டரா என்ன பிடிச்சி சத்தம் போட்டவங்க. நீ போய் இருந்துனா இன்னும் என்ன நியூஸை மட்டும் வாங்கிட்டு வா, அவனுக்காக நிக்காதுன்னு இவங்க ஒரு அதில் சொல்லுவாங்க. இந்த பிசினஸ் எத்திக்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. இல்ல ஓ வேலை என்ன இன்வெஸ்டிகேட் அவன் என்ன சொல்றானா நான் வாங்கிட்டு வான், அவங்க என்ன சொல்றானா வாங்கிட்டு வான், பதில் இல்லையா பதில் சொல்லவில்லைன்னு போட்டு போன்றாங்க. நான் திரும்ப அதுக்காக நின்று ஒரு லாயரை பிடிச்சி அந்த நல்ல வேலை அங்க இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த லேடி ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவங்க பயிற்சி எஸ்ஐ ஒருவேளை வேணும்னா அப்பாயிண்டட் எஸ்ஐயா இருந்தா போயிட்டு போறான்னு விட்டு போயிருப்பாங்க. இந்த பயிற்சி எஸ்ஐ கொண்டு போய் அவங்க வீட்டுல அந்த குழந்தைய அந்த அம்மா பாட்டியும் வச்சுட்டாங்க. ஆனா அந்த கேஸே புட்டப்பட்டா இருந்தது. ஏன் தெரியுமா? இந்த பொண்ணுக்கு யாரையுமே தெரியல. இந்த பொண்ணுக்கு அங்க உள்ள யாரையுமே தெரியல. இவங்க 3 பேருக்கு அங்க இருக்கிற கவுன்சிலரு அங்க இருக்கிற எல்லாரையும் தெரியுது. அவன் அதனால ஃபுல்லாவே இது பண்றான். அது என்னன்னா அடிச்சதுல ஒருத்தர் கண்டு போயிடுச்சு. ஒண்ணு இது கக்கூஸ் கொண்டு வச்சிருப்போம்ல ஆசிட்டு, அதை கொண்டு ஊத்திடுச்சு மூஞ்சி மேல 3 பேர்ல. சரியா? இப்ப தெரியல ஒரு விஷயம். இது வந்து இங்க ஆளுன்னு ஒருத்தர் இல்லைன்னா போலீஸ் வந்து வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறவங்க அது கேஸே போடாம கூட போயிடுவாங்க. அதனால இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல. அதான் சொன்னேன், இது பொலிட்டிக்கலா அதை பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா அது இன்சிடென்ட்டா மட்டுமே எடுத்துட்டு அது வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ்ல அது கிரியேட் ஆயிருக்கு அந்த படத்துல. நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா சப்ளாட்டடா நான் கேட்டது இது இல்லை, நான் ஃபிலிம் மேக்கிங் குள்ள கேட்டேன். என்ன சொன்னேன், ஒரு இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிற ஒரு இதாக எங்கேயும் இப்போ சொன்னேன்ல, நான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அது எத்தனை பேர் அசிஸ்டன்ட் இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஓகே, டைரக்ஷன் பண்ணணும்னு யாராவது? இப்போ என்ன அசிஸ்டன்டேட்டராக இருக்கவங்களும் படம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் நிறைய இருக்கீங்க. சரி ஓகே, சந்தோஷம். ஆனால் என்ன விஷயம்னா, நான் சப்ளாட்டுன்னு சொன்னது வந்து நீங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டீங்க. சப்ளாட்டுங்கிறது விஷுவலா தெரியாது, விஷுவலா நமக்கு தெரியாது. விஷுவலா ஒரு சீன்ஸ் வரும் தெரியுமா? அந்த சீன் இல்ல சப்ளாட்டுங்கிறது. உங்களுக்கு எதுவுமே இல்லாம மறைஞ்சு போய் இன்விசிபிளா ஒரு மூடு ஒன்று கண்டெயின் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு வரதான் சப்ளாட். இந்த படத்துல இவங்க மாட்டி போனா மாட்ட மாட்டானான்னு ஒரு சப்ளாட் இருக்குல்ல. காதல் கோட்டை படத்துக்கு நேஷனல் அவார்டு தெரியுமா உங்களுக்கு? காதல் கோட்டை படத்துக்கு அது பேர் கிங் ஸ்கிரிப்ட். என்னன்னா படம் பார்க்கறவனே அதுல பிளேயரா வச்சிருப்பாங்க. நடக்கவே நடக்காத ஒரு படம் இது. அது நீங்க வேற அந்த படமே கிடைக்க கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் தெரியாது லவ்வர்னு. தெரிஞ்சவன் யாரு தெரியுமா? ஆடியன்ஸ். இவன் 3வது ஆளா பிளேயரா வந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஸ்கிரிப்டே இல்லை. அதுதான் அதுக்கு வந்து அவருக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கான நேஷனல் அவார்டு கிடைச்சது. புரியுதா உங்களுக்கு? டிராவல் பண்றதே ஸ்கிரீன் பிளே பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சப்ளாட்டடா இவங்க சொன்ன மாதிரியான பெயின் வந்து சில விதில தான் இருக்கும். நீங்க புதுமை பித்தன் படிச்சீங்கன்னா நிறைய தெரியும். புதுமை பித்தன் ரொம்ப அழகா இந்த சப்ளாட்டட் அடிப்பாரு. ஏன்னா அந்த அதே மாதிரி அசோகந்தரோட மானசரோவர் நினைக்கிறேன், ஒரு மானசரோவர தண்ணீர் தினம் மறந்து போச்சு. அந்த கடைசியில அவங்களோட அந்த ஒருத்தன் தவம் இருப்பான், மானசரோவர் தவம் இருப்பான். இருந்துட்டு கடைசி நேரத்துல வந்து கால்குலேஷன் தப்பானதுனால செத்து போயிடுவான் முதலாளி தற்கொலை பண்ணிட்டு. அவன் அடுத்த நாள் இருந்தா மன்னராயிருப்பான். ஒரே ஒரு நாள் தப்பான கணக்கு வந்து செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அசோகமித்திரன். அதே மாதிரி எரியும் பனிக்காடு படிச்சிருக்கீங்க? யாராவது படிச்சிருக்கீங்களா? எரியும் பனிக்காடுல இதுல ஒரு பெயின் இருக்கும். ஏன் இருக்கா? ஒரு இடத்துல அவன் மாட்டிக்குவான். அந்த இடத்துல மாட்டிக்குவான். என்னன்னா இப்ப நீங்க பார்த்த பரதேசி தான். பரதேசியில வந்து அந்த ஃபீல் எல்லாம் கொடுத்தா ஹெவியா இருந்திருக்கும். அந்த ஃபீல் எல்லாம் மிஸ் பண்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுல ஒரு மூடு என்னன்னா வைஃப் மாசமா இருப்பா. அதுல இதுல இப்படி இருக்காது. வைஃப் ஹஸ்பண்ட் வைஃபா தான் எரியும் பனிக்காடுல வந்து அது மாட்டிப்பாங்க. உள்ள வைஃப் மாசமா அங்க இருப்பா. இவன் வந்து வெளியில போயிட்டு வர்றதுக்கு இவன் எல்லாத்தையும் என்னன்னா அடகு வச்சுட்டு போயிட்டு வரலாம். சந்தைக்கு இவன் போயிருப்பான். சரி பத்திரமா வந்துடுறேன் அப்படின்னு பக்கத்துல இருக்க சந்தையில போய் ஜாமான் வாங்கிட்டு வரலாம். இதுல என்னன்னா ஒவ்வொரு எஸ்டேட்டும் ஒவ்வொருத்தனோடது. இப்போ இல்ல ஒரே எஸ்டேட்டா காமிச்சிருப்பாங்கல்ல, அது ஒவ்வொருத்தனோடது. இது எல்லாத்துக்கும் அடிமைகளை வாங்கிட்டு வந்து வேலை செய்யறாங்க. சரியா? இவன் யாரோட அடிமை யாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ இவன் நடந்து போயிட்டே இருப்பான் அந்த சந்தைக்கு. போயிட்டே இருக்கும்போது கூட ஒருத்தன் வந்து பேச்சு கொடுத்துட்டு வருவான். எப்படிங்க எந்த பேர் என்ன, உங்க எஸ்டேட் எந்த எஸ்டேட், உன் பேர் என்ன, அப்படி இப்படின்னு பேசிட்டே வருவான். அப்படியா கஷ்டமா அப்படின்னு சும்மா சாதாரணமா பேசிட்டு பேசிட்டு போவாங்க. போய் சந்தையில சாமான்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி வரும்போது அவன் என்ன பண்ணுவான், டேய் எங்கடா போற, ஏன் எஸ்டேட்ல நீ வாரான்னு. நான் ஏன் எஸ்டேட் அங்க இருக்கு அப்படின்னு. டேய் என்ன பொய் சொல்றியான்னு அடிப்பான் தம்முன்னு. இல்லைங்க நான் இவன் எஸ்டேட் இல்லைங்க, இவன் பேர் இதுதான், இவன் இதான் எல்லாத்தையும் சொல்லுவான். கெஞ்சுவான், எங்க நான் இல்லைங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு கத்தி அழுவோம். நமக்கு அப்படியே நான் அந்த நேரமா அந்த புக்கு மூடி வச்சுட்டு போயிட்டேன். பெயின் தாங்க. ஏன்னா அங்க வந்து வைஃப் வெயிட் பண்ணுது. இவன் இன்னொரு பண்ணையில அடிச்சு எடுத்துட்டு போவாங்க. அவனை
கெஞ்சுவான், இல்லைங்க நான் சொல்றேன் அப்படின்னு இவனுக்கு சப்போர்ட்டா ஒட்டுமொத்த பேர் வந்துருவாங்க. இவனுக்கு சப்போர்ட்டா இவன் ஏன்னா அந்த எவன் கூப்பிடுறானா அவனுக்கு சப்போர்ட்டா. ஏன்னா அங்க பொறுத்த வரைக்கும் அடிமைகளுக்கான இதுதானே பயங்கர பெயினா இருக்கும். நமக்கு ஐயோ மாட்டினான்னா அந்த பக்கம் பொண்டாடி போச்சு, ஏற்கனவே அது வந்து அடிமை தளத்தின் உச்சமா இருக்கும். இது இப்படியெல்லாம் லாக் பண்ணிட்டானா என்ன பண்ண முடியும்? அப்படியே பயங்கர இதா இருக்கும். ஒரே ஒரு தாத்தா வந்து சொல்லுவார், அதை உடப்பார். ஒரு தாத்தா வந்து உடப்பார், டேய் இவன் அந்த பண்ணையை சேர்ந்தவனான்னு சொல்லுவார், அந்த எஸ்டேட்டை சேர்ந்தவன். அப்பதான் அவன் அடிச்சு திறந்துவாங்க எல்லாருமா சேர்ந்து. ஏன்னா அவன் கங்காணி இவனையே கடத்துறதுக்கு இருப்பான். அப்படி இருக்கும். அதோடைய அந்த ஒரு இடத்த படிக்கும் போது எனக்கு ஒரு செம்ம ஃபீல் இருக்கும். அதுதான் சப்ளாட், ஹெவி சப்ளாட். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்க ஏதாவது அப்ரோச் பண்ணிருக்கீங்களா, பாத்துருக்கீங்களான்னு நான் உங்கள்ட்ட கொஸ்டினா பண்ணேன். ஆமா, தேங்க்யூ. படக்குழுவிற்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பார்க்கவே எனக்கு ஒரு 2017 நடந்த ஒரு சம்பவம் அப்படியே இதாச்சு. அது வந்து நான் இப்போ ஸ்கிரீன் பிளேலாம் எழுதிட்டு இருக்கேன், ஆனால் தேடி பார்த்துட்டு இருக்கேன். காவல்துறை அவங்க 2 பேர்த்தையும் மகா நல்லவங்களா காட்டினது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. அது அப்படி இல்லாம இந்த பயனும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த திருட்டு கும்பலும் இந்த ஒரு உலகத்து பாதையினுடைய அந்த பாதையை தேடி போய் அந்த உலகத்துல யாராவது தெரிஞ்சாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வட்டத்தை பிடிச்ச எங்கிட்ட காட்டியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து அந்த படத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த டைம்ல நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். வள்ளலாரோட பேச்சு போட்டிக்கிட்டு நான் சென்னை வந்தேன். சென்னை வந்துட்டு நைட் ட்ரெயின் பிடிச்சி எங்க ஊருக்கு போயிட்டு கரெக்டா 3:30 ட்ரெயின் இறங்குறேன். கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சிக்கு உக்கடத்துக்கு நடந்து போகணும். சரி நம்ம பஸ் நின்று இருக்கணும், அப்படியே மெதுவாக நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து போக ஒருத்தங்கிட்ட லிஃப்ட் கேட்டேன். அப்போ கோயம்புத்தூர் எனக்கு புதுசு. சரி லிஃப்ட் கேட்டேன், அந்த கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஏறினேன். ஏறி பார்த்தா அவன் ஏதோ பாலம் எல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அப்படியே போயிட்டான். போக வண்டி திடீர்னு ஸ்லோ வச்சு ஸ்லோவானே இறங்கணும் அப்படின்னா இறங்கிட்டேன். இறங்கினோடனே அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் பேசினான். அப்புறம் நீயும் போயிட்டு வந்து நில்லுங்க அப்படின்னா சரி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். போர்டு ஒரு போர்டு வச்சிருந்தான், வச்சு கரெக்டா என் கழுத்து வச்சுட்டு பேக்ல இருக்கிறத எடுறா அப்படின்னா நான் சர்டிபிகேட்டு நல்ல போட்டோல ஜெயிச்சுது எல்லாத்தையும் காட்டுறேன். இதெல்லாம் தூக்கி எங்க அம்மையோட வீசுறேன். வீசி முடிச்சதுக்கு அப்புறம் என் மொபைலு நான் ஆசாசியா வாங்கின மொபைல், ஏன்னா அந்த மொபைலுக்கு போட்டோ எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூரியா மொபைல் ஷாப்ல வாங்கினேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. வாங்கினதுக்கு அப்புறம் 2 அடி அடிச்சுட்டான். அடிச்சுட்டு என் மொபைலு சர்டிபிகேட் தூக்கி வச்சுட்டு கேஷ் பிரைஸ் கொடுப்பாங்க, அதையும் எடுத்துட்டான். எடுத்து வச்சுட்டு என்ன அவன் பாட்டுக்கு பைக் ஏறினான். நீங்க போகும்போது ஏறிக்கிங்க அப்படின்னா நான் ஒரு இன்னசென்டா இருந்திருக்கேன். இப்ப நினைச்சா எனக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்கு. நான் பாட்டுக்கு ஏறலன்னு ஏறுறேன், பைக் எடுத்துட்டான். ஒரே முழுக்க போயிட்டான். என்னடா தன்னந்தனியா காட்டுல நிக்கிறேன்னு ஒரு ட்ரெயின் ஓடுற சத்தம் மட்டும் கேக்குது. இந்த ட்ரெயினை பிடிச்சி நேரம் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கிருந்து அப்படியே வெளியே வந்துடலாமா, இந்த ஊரு நம்மளுக்கு புதுசாச்சு என்ன பண்றதுன்னு ஒரு யோசனையிலே இருக்கேன். சரி இருந்தாலும் அப்படியே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே ஓரளா கேட்டு ஒக்கடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டு அப்புறம் அங்கிருந்து ஒருத்தங்கிட்ட ஒரு அப்போ 15 17 எங்க ஊர் பொள்ளாச்சி டிக்கெட் பஸ் ஸ்டாண்ட்லயே அரேஞ்ச் பண்ணிட்டு ஒருத்தருக்கே பேசி வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டேன். போய் ஒரு 2 வாரம் கழிச்சு ஏன்னா வீட்டுல நீ சொல்ல முடியாது, சொன்னா அடுத்த தடவை எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. 2வது என்ன பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி போனோம்டா பிளேடு வச்சு ஒருத்த பிடிங்கிட்டாண்டா அப்படின்னு அதையும் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு ஒரு 2 வாரம் அமைதியாக இருந்துட்டேன். இருந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம மொபைல் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் கேட்போம், இல்லைன்னா அதே மொபைல் வாங்கணும்னு புரியாதுல போய் கேட்டேன். புரியாது கேட்டா அங்கேயும் மொபைல் அந்த மாதிரி கொஞ்சம் இப்ப இதாயிடுச்சு, வரதுக்கான கொஞ்சம் நாள் ஆகும். சரி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 2000 2500 வாங்குவோம்னு சொல்லி நான் அந்த கடை எங்க ஊர் கடலைல தேடுறேன். இந்த கடலைல தேட ஒன்னே டைம் எந்த கடையிலுமே அந்த மாதிரி மொபைல் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2வது டைம் அந்த மாதிரி கிடைக்கல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வச்சு கேட்டேன், கிடைக்கல. அப்புறம் நானே ஒரு கடையை பிடிச்சி கரெக்டா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இப்ப அந்த கடையை எடுத்து போட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. அந்த கடையில போய் சார் இந்த மாதிரி அந்த மொபைல் மாடல் சொல்லி கேட்கிறேன். கேட்ட உடனே இருக்கு ப்ரோ அப்படின்னு ஒருத்தன் பார்த்து சிரிச்சான்.
எனக்கு அந்த சிரிப்பிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது என்னமோ உள்குத்திருக்கேடா அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. சரி இவங்க காட்டுறேன், என் மொபைலும் அதே டிஸ்பிளே உடஞ்சது, அதே மொபைல் கொண்டு வந்து என் முன்னாடி வைக்கிறான் bro. என் வாழ்க்கையில அந்த மாதிரி சம்பவத்தை பார்த்ததே கிடையாது. நான் அந்த டைம்ல என்ன பேசுறது எனக்கு தெரியல. நம்ம இது குறைந்த வயசு பேசினா இவன் பின்னாடி இருக்குமோ இல்ல என்ன, சரி மொபைல் வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சோட ஆன் பண்ணி பார்க்காம சின்ன எதுவும் போடாம நான் பாட்டுக்கு அந்த மொபைல் வாங்கிட்டு வந்து இப்ப வரைக்கும் நான் வச்சிருக்கேன். இது ஏன் சொல்றேன்னா, போன மாசம் எனக்கு இந்த ஆன்லைன் கிடைச்சது. இந்த உலகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மள கிட்ட காணாம போச்சு, எப்படி நம்ம ஒரு பொள்ளாச்சிக்கு இது வந்துச்சு அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கதைக்களமா இருக்கும்னு நான் அவளோட எதிர்பார்த்து இருந்தேன். கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு உலகத்தை நீங்க காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நல்ல நண்பர் ராஜுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார் இப்போ ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணிட்டு இப்ப போய் ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்றது கரெக்டா இருக்குமா, இல்ல ஹீரோவை அப்ரோச் பண்றது கரெக்டா இருக்குமா? ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணாக்கா பேக்கப் வேணும்னு சொல்றாங்க. இப்படிதான் நிறைய பேர் டெபியூட் டைரக்டர் இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் கேட்டாக்க அவர்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னா கூட அவருக்கு பேக்கப் இருக்குப்பா, அவர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க, அதனால ஈஸியா பண்ணிட்டாரு. பட் நம்ம எந்த வேலை போனா கரெக்டா அப்ரோச் பண்றதுக்கு இதா இருக்கும்? சினிமா முதல்ல ஒரு ப்ரொஃபஷன். எக்ஸப்ஷன்ஸ் வந்து எப்பவுமே அது உதாரணம் ஆகாது. எப்பவுமே நேரடியாக தான் எல்லாருமே, அதாவது என்ன இந்த சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, பொலிட்டிக்கலி சில பேர் வந்து எல்லாரும் இன்டியூஸ் பண்றதுக்காக ப்ரொவோக் பண்றதுக்காக என்ன பண்ணி படிக்காத பணக்காரன் ஆயிடலான்னு, படிக்காத பணக்காரன் ஆயிடலான்னு அது ஒரு 10 பேர் உதாரணம் சொல்லுவாங்க. சரியா, அவெல்லாம் பாரு அப்படி படிக்காமல ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான்னு சொன்னால அதுக்காக எல்லாரும் படிக்காம இருந்தா அப்படி படிக்காம இருந்தா தப்பா போயிரும்ல. அப்போ இங்க வந்து கோடீஸ்வரனா இருக்க 100 பேர் இருக்கான்ல, 100 பேருக்கும் ஒரே ஒருத்தனுக்கு வேணா லாட்டரி சீட்டு விழுந்திருக்கலாம். 99 பேருக்கு லாட்டரி சீட்டு விழுல, அவனுடைய உழைப்பு அது. அவன் ஒரு வேய் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குல்ல. அவன் ஒரு தொழில் சாதாரணமா ஒரு காய்கறி கடை வச்சிருந்து கோயம்பேடு மார்க்கெட்லயே 10 கடைக்கு தன்னுடைய பொறுப்பா மாத்தி இன்னைக்கு கோடிகளை சம்பாதிக்க ஒருத்தருக்காருல, அவர் தான் உழைப்பு. சரியா, ரோட்ல கிடக்கிற ஒரு 10 ரூபாய் அவருக்கு கிடைச்சு 100 ரூபாய் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக அது வந்து அவரை இப்ப பணக்காரங்க சொல்ல முடியாது. சரியா, அது வந்து சூழல். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, ரோட்ல எங்கடா 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போக முடியுமா? எங்கடா 1 கோடி ரூபாய் கிடைக்கும், நமக்கு அந்த கோடி ரூபாய் கிடைச்சிடாதான்னு போனோம்னா அது நம்மளோட முட்டாள்தனம். அப்படி அதுக்கான ஒரு நேரடி வழி இருக்குல்ல, அந்த நேரடி வழிங்கிறது நீங்க ஒரு உதவி இயக்குனரா வேலை செய்யலாம். இல்லையா, இன்னொரு ஃபார்மேட் எப்படி இருக்கு, ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்து அதை இம்ப்ரெசிவா அதை மாத்துறது. இப்போ விக்ரம் சாருடைய படம் ஒருத்தர் பண்றாரு நினைக்கிறேன், அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர் தான் அவரும் கூட. அது வந்து உங்களுடைய தாட்ஸையும் உங்களுடைய ஐடியாலஜியும் ஷோ பண்றது தானே. 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சினிமால டைரக்ஷன் டீம்ல போறதுல நீங்க மேன் பவரா கிரியேட்டிவ் பவராங்கிறத விஷயமே. நான் உதவி இயக்குனர்கள் அடிக்கடியா சொல்லிட்டே இருக்கேன், மேன் பவரை ரீப்ளேஸ் பண்ணலாம், கிரியேட்டிவ் பவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரைட்டா, அதாவது அதுவும் ஐடியாலஜி சார்ந்தவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரஞ்சித் அண்ணன் மாதிரி ஒருத்தர் நீங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு கிடையாது இல்லையா, அவர் கிரியேட் பண்ணனால இவ்வளவு பேர் உட்காரதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு. அதனால சில விஷயங்கள் வந்து எக்ஸப்ஷன்ஸ் நம்ம எப்போதுமே ஐடியாவை எடுத்துக்கவே கூடாது. இதுல வரிசையா இப்ப லாட்டரி டிக்கெட் எடுக்கிற 1 கோடி பேர் இருக்காங்க தெரியுமா, எல்லாருக்கும் ஒரே 4 கோடி சொன்னாங்க. நான் படிச்சுட்டேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் போவேன் ஜெயிப்பேன்னு சொல்றது வேற, அதுதான் நேரடி ரூட். ஏன்னா அதுக்கு தான் 100 பேரும் ஜெயிச்சிருக்கோம். ஒருத்தர் நம்ம எக்ஸப்ஷன் எடுத்துக்க வேண்டாம், ப்ராப்பரா என்ன ப்ரொஃபஷனல் ரூட் இருக்கோ அதை மட்டுமே செய்யுங்க. சரியா, அதுல வந்து இந்த உதவி இயக்குனரா இருந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கிரியேட்டிவ் சப்ஜெக்ட் எப்படி கொண்டு போய் அவங்க அப்ரோச் பண்ணலாம்னு சொல்றது வேற. இதுல நீங்க சொல்ற ஃபார்மேட் இன்னொன்னு, ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணுமா இல்ல ஒரு ஆர்டிஸ்டை கன்வின்ஸ் பண்ணணுமா இருக்கல, அது என்ன வேணா பண்ணலாம். உங்களோட 2 படத்துக்குமே வந்து நான் 2 ஃபர்ஸ்ட் ராட்சசியும் ஜோனாக்கு தான் ஃபர்ஸ்ட் கதை சொல்லியிருந்தேன். ஜோனாக்கு தான் கதை சொன்னேன். அப்படி அதுக்கப்புறம் எனக்கு ட்ரீம் மேரேஜ் கிடைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் படம் டிராப், அது விஜய் சேதுபதி நடிச்சது. விஜய் சேதுபதி நான் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் ரம்மி அசோசியேட் ஆக்டர். நல்லாவே தெரியும் எனக்கு. நான் பிவிபி அப்ப இருந்துச்சு, பிவிபில ஒரு கதை சொல்லி நான் கமிட் பண்ணிட்டு ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்றேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து அவர் ஏற்கனவே தெரியும், ஈஸியா ஒரு ஓகேடா பண்ணலாம்னு சொல்லி அது போச்சு. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு அதுவும் டிராப் ஆயிடுச்சு.
பட் ஆனா இது வந்து அப்படிலாம் இல்லை. இந்த பாட்டுக்கு மெட்டுக்கு பாட்டுங்கிறது சொல்றா இல்லை. அந்த மாதிரி எப்படி பண்ணாலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். பட் ஒரே வழிதான் நேர்வழி. தேங்க்யூ சார். ஹலோ சார், உங்களை நான் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெறுமனே இயக்குனர் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்ப சமூகத்துக்கு தேவையானதா இருக்கு. அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது வெறுமனே எதிர்கட்சி மட்டுமே அந்த மாதிரிலாம் இல்லாம எது தேவையோ எந்த நேரத்தில் ஒரு சில நேரங்கள்ல முதலமைச்சரே தப்பு பண்ணியிருந்தா கூட கரெக்டா நீங்க இது பண்றீங்க. எனக்கு ரொம்ப அதுக்காக வாழ்த்துக்கள். இல்ல அது அது ரொம்ப உங்களோட பதிவுகளை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். அதை தொடர்ந்து நீங்க பண்ணணும். அப்புறம் இந்த சப்ளாட் கேட்டிருந்தீங்களா, ஆக்சுவலா ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நானே அந்த மாதிரி ஒரு இதுல மாட்டினேன். எப்படின்னா, சென்னைக்கு வந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்தப்போ எங்களுக்கு ரொம்ப புதுசு, பொறியியல் இன்டர்ன்ஷிப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு எங்க தங்கணும்னு தெரியல. ஒரு பையன் இங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் சொன்னான், எல்லாரும் வாங்க, நைட்டு எல்லாரும் வந்து மாடியில இந்த ஹோட்டல் பசங்க எல்லாம் தூங்குவாங்க, நீங்க நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில சீக்கிரமாவே எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், நாங்க எல்லாரும் தொடர்ந்து ஒரு 5-6 நாளா அப்படியே பசங்களா தூங்கிடுவோம், எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவோம். இப்படி நடந்துட்டே இருக்கையில திடீர்னு பார்த்தா நாங்கெல்லாம் போர்வை போட்டு தூங்கிருக்கோம். லைட் எல்லாம் போட்டு ஒரு பையனோட அந்த அப்பெல்லாம் வந்து இந்த பட்டன் போன் இருந்துச்சு, போனை காணோம்ட்டாங்க. காணோனதுமே நாங்க ஒரு 3 பேர் தூங்கிட்டு இருந்தோம், அப்படியே படுத்துருக்கோம். என்னன்னா, போன் கிடைக்கலங்கிறதுதான் அடுத்த விஷயம். எங்களை பார்த்துட்டாலே யாரா நீங்கன்னு சொல்லி அதை எடுத்ததே நாங்க தான்ற முடிவுக்கு வந்துருவாங்க. முதல்ல அங்க இருக்க யாருக்குமே நாங்க அங்க அப்படி ஒரு ஆள் இருக்கதே தெரியாது. இப்படி இருக்கிறத ஒவ்வொரு பேக்கா செக் பண்ணிட்டு வராங்க. நாங்க 3 பேரும் ஒரு இடத்துல அப்படியே போர்வை போத்துட்டு படுத்துட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு பேக்ல இருந்து ஒரு போன் எடுத்தா அவங்களோட ஃப்ரெண்டுங்கள்ல ஒருத்தனே அந்த போனை எடுத்திருக்கான். போட்டு அட்டி சொன்னாட்டி அவங்க குழம்பிட்டு இருக்குது. நான் அப்படியே இருக்கேன். என் பக்கத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. என் சந்தோஷத்துல என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு போய் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோட அவங்க போய் அடிச்சுட்டு போறா, இல்லைன்னா எப்பெல்லாம் போன் எடுத்துருக்கீங்க, எனக்கா என்ன பண்ண, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ யாரும் முதல்ல அப்படின்னாங்க. அப்புறமேட்டு தான் பார்த்தா ஒரு 2 மணி நேரத்துல நானும் சேர்ந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கேன், நிக்கிறதுக்கு இடம் இல்லாம. சோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நம்ம இல்லைன்ற ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம் அவசரத்துல பண்ற முடிவுனால ரொம்ப பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கும் வந்துருது சேர்ந்து. அந்த சுஜாதாவோட வலின்னு ஒரு சிறுகதை யாராவது படிச்சிருக்கீங்களா? வலி யாரும் படிச்சிருக்கீங்களா? அத வலின்னு ஒரு சிறுகதை. பாலுமகேந்திரா சார் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. பாலுமகேந்திரா சார் நான் ஒரு வாட்டி திடீர்னு போயிருந்தேன். நான் இன்ஸ்டியூட், அவர் வந்து அவர் பூனே இன்ஸ்டியூட், நான் சென்னை இன்ஸ்டியூட். நான் போனோன்னே நானே கஞ்சிக்கு செப்பேன், காசுலாம் கிடையாது. அப்போ நான் இப்போ இந்த ஓடி கொடுப்பாங்கல்ல, சரி ஒரு நாள் அவரை போய் கூப்பிட்டு வரான்னா, எங்க இன்ஸ்டியூட்ல எனக்கு போயிட்டாங்க. நான் ஜாயின்ட் செக்ரட்டரி, இதுல ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரி. அவங்க இது என்ன சொன்னாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் கூட இது இருப்பாங்க இல்லையா, எலெக்ஷன்ல செய்வாங்க, அதுல சேர்மனு செக்ரட்டரி 2 பேரும் பாலுமகேந்திரா சார் கூட போயிட்டாங்க. கூட போனோம்னா அவர் என்ன பேசினான்னு தெரியல, என்னென்ன படம் போட போறீங்கப்பான்னு கேட்குறாங்க. அவருடைய ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க. ஒரு வாரம் வந்து என்ன பண்ணுவோம், 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி யாராவது ஒருத்தருடைய படங்கள் அந்த வாரம் ஃபுல்லாவே வரும். எங்க காலேஜ்ல தியேட்டர் இருக்கும், தெரியும் நினைக்கிறேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து தியேட்டர், பெரிய ஸ்கிரீன் தியேட்டர் இருக்கும். காலையில ஒரு படம், ஈவினிங் ஒரு படம் போடுவோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த பர்டிகுலர் பர்சனை வர சொல்லி பயங்கரமா நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கோ, அவங்கள ஒரு ஸ்பெஷலா மாற்றும். அப்படிதான் அது நடக்கும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். பாலுமகேந்திரா வந்திருக்காரு, பாரதிராஜா வந்திருப்பாரு, நிறைய பேர் அந்த மாதிரி மகேந்திரன் சார் இருக்கும்போது வந்தாங்க. இவங்க இவரை பார்க்க போயிட்டாங்க, பாலுமகேந்திராவை பார்க்க போயிட்டு என்னென்ன படம் அவரு மதிச்சு சேர்மன் வந்திருக்கான், காலேஜோட சேர்மன் வந்திருக்கான், செக்ரட்டரி மதிச்சு என்னென்ன படம் பண்ண போறீங்கன்னு லிஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. அவங்க 10 படம் எழுதி கொடுத்தாங்க, பசி படத்தை எழுதி கொடுத்தாங்க. சரியா, அவரோட படம் பசி எழுதி கொடுத்தாங்க. பசி துறை டைரக்டர் பாலுமகேந்திரா டைரக்டர் எழுதி கொடுத்தாங்க. அவர் புறத்து அடிச்சிருக்காரு வெளியில, எவனாவது இன்ஸ்டியூட் பக்கம் நீ சாவடிச்சு அடிச்சிட்டாரு. சரியா, ஏன்னா ஷார்ட் பிலிம் எனக்கு ஷார்ட் பிலிம் மட்டும்தான் திரும்ப வர வச்சது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் எனக்கு வர வச்சது. அந்த ஸ்டோரி போய் வலி. எனவே வந்து திரும்ப இதெல்லாம் அடிச்சாச்சு, இன்விடேஷன் அடிச்சாச்சு. அவர் வர்றாங்க, காசு வேற வாங்கிட்டாங்க.
இதுல சொல்லி எங்க காலேஜ்ல சொல்லி அது ஒரு செலவு இருக்கு, செலவோட பண்ணிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு உட்காந்துருக்காங்க. நான் ஹாஸ்டல்ல வேலைக்கு போயிட்டு நான் பார்ட் டைம் போயிட்டு 1:30 மணி அளவு வரேன். உட்காந்துருக்காங்க, உட்காந்து பக்கன்றாங்க. என்ன பண்றேன், டீ நாளைக்கு பால் இந்த வர மாட்டேன், நீ போய் பேசுற, நான் எப்படா போய் பேசுறேன்னா சரி போலான்ட்டாங்க. சரி இங்கதான் இதுகிட்ட இப்போ பிக் பஸார் இருந்ததுல அதுக்கு ஆப்போசிட் அந்த மம்மி டாடினோட சிங்கப்பூர் சார் ஏதோ இருக்கும். உள்ள போனா அவர் வந்தாரு காலையில. நான் வெயிட் பண்ணிருந்தேன். அதுல ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனவர் என்னோட ராட்சசி படத்துல கோடாக்டர் ஒருத்தர், அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆனவர். சரியா, ஏன்னா அப்போ கரெக்டா உள்ள போறேன், உட்காந்துட்டு இருக்கேன். அவர் எனக்கு மட்டும் ஸ்பெஷலா இன்ஸ்டியூட்னால உள்ள விட்டாங்க. இந்த சான்ஸ் கேட்கறவங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு 15-20 பேர். நான் மட்டும் தனியா நின்னேன். இவர் அங்கேயிருந்து வந்தாரு, வந்துட்டு பார்த்தாரு, பைக்கெல்லாம் அப்படின்னு போயிட்டாரு. அவங்களாம் வெயிட் பண்ணிருக்காங்க இந்த சான்ஸ் கேட்கறதுக்கு. இப்ப இருக்கிற ஸ்கோப் அப்ப கம்மிமா. நான் சொல்றது 2007 நினைக்கிறேன். அப்போ நின்றுருந்தேன். யாரு தனியா நின்று யாரு நீங்க வெளியே போயா, வெளியே போயா, யாரை கேட்டீங்க, இவன் யாரா நிக்க வந்து கத்திட்டாரு. ஐயோ அடிக்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி அங்க போயிட்டேன். இவங்க வேற எனக்கு 20 ரூபா காசு கொடுத்தாங்க. இந்த 20 ரூபாய்க்கு பதில் சொல்லுங்க. அவன் போய் 20 ரூபாய்க்கிட்டு என்னடா திட்டு அடிக்க வராங்க, போக மாட்டேன்ட்டேன். டேய் நாளைக்கு வரலன்னா இவங்க வேற 2000-3000 ரூபாய் காசு கேட்பாயடா, எங்கடா போறது காசு கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் திரும்ப சரி டேய் மச்சான் 50 ரூபா தரேன், 50 ரூபா தரேன். அப்போ 15 ரூபா சாப்பிட்றேன். ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடலாம், ஏன்னா காசு நானே ஃபீஸ் கட்டி நானே படிச்சுருந்தேன். ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்தோடனே ஒரு பார்த்து உடனே நேற்றே வரக்கூடாது, எதுக்கு வந்தேன் இல்லை சார் அது இப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் போயே ஆகணும், மஸ்ட். இன்னைக்கு நைட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். டக்குன்னு அவரை திட்டிட்டு நான் சொல்ல நான் அப்படி நின்றுட்டே இருக்கேன். கூப்பிட்டு போயிட்டார். கரெக்டாக உள்ள போயிட்டு டிவி அவர் ஹாலில் இருந்து டிவி ஆன் பண்ணி போட்டுருக்காரு. அவர் பயங்கர கோவக்காரராரு, எக்ஸ்ட்ரீம், எல்லாத்தையும் கோவப்படுறாரு. இது அசிஸ்டன்ட் சம்மந்துக்கிட்டாரு. மீரா கதிரவன்லாம் இருக்காருல்ல, அவர்லாம் இருந்தாரு. அவர் சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுட்டு அப்போ அன்னைக்கு மீரா கதிரவன்ல அப்புறம் தான் அங்கேயும் மீட் பண்ணேன். விநாயகமூர்த்தி இன்னும் 4-5 பேர், யாரும் பேர்லாம் வந்துச்சு. இவர் ஒரு சிடியை போட்டு பிளே பண்ண சொல்றாரு. எங்க இருந்தோ வந்திருக்கு ஒரு சிடி, அதை போட்டு பிளே பண்ண சொல்றாரு. நான் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு சிடியை பிளே பண்ண சொன்னா அவர் கத்துறதுல இவங்களுக்குலாம் நடுங்குது. அந்த அளவுக்கு பண்ற கத்துறாரு. கத்துறாரு. நான் நின்று இருக்கேன், அவங்க சிடி பிளே பண்ண தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தேன், எனக்கு தெரியுது, டிவி தெரியுது எனக்கு. அவங்க போட தெரியாம எதை பிளே பண்ண தெரியாம வந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னேன் சரி எனக்கு தெரியுது சார். யார் யாரு வாயானாரு, நமக்கு எஃப்சிபி எடிட் பண்றோம்ல, வாயானாரு பண்ணி அவங்க RF கேபிள் கனெக்ட் பண்ண தெரியல. அப்போ RF கேபிள்னு ஒன்று இருக்கும், ரெண்டும் கனெக்ட் பண்ணி ரெண்டுமே வரும். அது கனெக்ட் பண்ணி போட்டோம்னா வந்துருச்சு. இப்படியே பார்த்தாரு, அவங்க திட்டி விட்டாரு. பிளே பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு. பிளே பண்ணி போயிட்டு அவருக்கு எதுக்கு வந்தாரு, இல்லை சார் கூப்பிட்டு வந்தேன், உங்க இன்ஸ்டியூட்டுக்கு வரவே கூடாது, நீ எதுக்கு மரியாதை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு யோசிச்சு சார், நாளைக்கு தான் சார் நாளைக்கு இன்னும் வரணும் சார் அப்படின்னு உடனே நான் போன்ல சொல்றேன் வரேன் வரல போட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் திட்டல போதாரு, வராரோ வரலையே முடிவு பண்ணிக்கலாம். கரெக்டாக ரோட்டுக்கு வந்துட்டு அது ஒருத்தர் கூப்பிட்டு விட்டார். கரெக்டாக அவர் அசம்பிளி ஓடி உங்களை கூப்பிடுறாரு. அப்புறம் போனோன்னே அவர் முதல்ல அங்கேருந்து மாறல, இங்கேயே உட்காந்துருக்காரு அந்த இடத்துல உள்ள அவர் ரூம், அந்த ஹால்ல உட்காந்துரு. நீ புக்கு படிப்பான்னு கேட்டேன். வாசிக்கிறது நல்ல வேலை, வாசிக்க தெரியும், வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்போ கேட்டார் யாரெல்லாம் வாசிக்கணும். அப்போ எனக்கு தீஜாவும் ஜெயகாந்தன் ரொம்ப பிடிக்கும். தீஜா ஜெயகாந்தன் சொன்னேன். அவரோட புக்கு பேர்லாம் சொல்லு, புக்கு பேர்லாம் சொல்லு, வரிசையா புக்கு சொல்லிடுறாரு. அது அதுக்கப்புறம் ஜெயகாந்தனோட சில புக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். சுஜாதா தெரியும் படிச்சிருக்கியான்னு கேட்டார். அவரே படிச்சிருந்தேன், நான் சுஜாதாவும் படிச்சிருக்கேன். அப்போ நான் அந்த வலிங்கிற கதையை இன்னமும் அந்த இது எனக்கு அந்த வலி கதையை நான் கேட்டேன்னா பாலுமேந்திரா தான் ஞாபகம் வருது. இதுக்குள்ள ஏன்னா அது அந்த கதை எனக்குள்ள ஞாபகம் இருக்குது. என்னன்னா அந்த சப்ளாட் இருக்கும். நீங்க சொல்றது சப்ளாட்டுங்கிறது ஒருத்தன் ஜெயிலுக்கு போறதுக்காக மட்டுமே இருக்கிறது இல்லை, அது மூடு. இப்ப எங்கேயும் எப்போதுல அவன் எப்படா ஆக்சிடென்ட் ஆயிருமே அப்படிங்கிற பதற்றத்தை ஒரு கேரி ஓவர் பண்ணதுல மூடு. ஒரு டாக்குமெண்ட்ரிக்கும் ஃபிக்ஷன் பண்றதுக்கும் நான் ஃபிக்ஷனுக்கும் ஃபிக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் எங்க வருதுன்னா, ஒருத்தன் ஒரு சைக்கிளை ஓட்டிட்டு டிராவல் பண்ற ஒரு ஷார்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் ஓட்டிட்டு போறான், அது நான் ஃபிக்ஷன் தானே, போயிட்டே இருக்கானே. இந்த கடைசியில அந்த கடைசி வரைக்கும் போறதுக்கு ஒரு 50 செகண்ட் வருமா, 50 செகண்ட் ஷார்ட் எடுக்கும். 50 செகண்ட் ஸ்கிரீன்ல பாருங்க, 32வது செகண்ட்ல ஒரு நூலை டவுன். ஒரு 1.5 நிமிஷம் பாத்தீங்கன்னா போடாண்டு போயிடுது. ஏன்னா மூளை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா இட்ஸ் நான் ஃபிக்ஷன். சரியா, ஒரே ஒரு டயலாக் அதை 10 நிமிஷம் பார்க்க வைக்கலாம்.
உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு ஒரே டைலாக் போட்டு பாருங்க. புரியுதா? உங்க அம்மா சீரியஸா இருக்காங்கன்னா வெறும் டைலாக் மட்டும் போடுங்க, இன்னும் 10 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கலாம். எப்ப அது நடக்க போகுது? இதுதான் ஃபிக்ஷன். இப்ப நான் சொன்ன டைலாக் அதுக்கு பேர் தான் சப்ளாட். இதுதான் அதுல இருக்குன்னு சொன்னேன். அது அவனுக்கு தெரியாது, ஏன்னா அமேச்சரிஸ்டிக்ல அதை அட்டன் பண்ணிட்டான். ப்ரொஃபஷனலா அதை நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். இதுல வந்து இந்த சப்ளாட் கிடைக்கிறது அவர் எளிதில்லைன்னு சொன்னேன். அதுக்கு தான் உங்களை நான் கேட்கும் போது கேட்டேன், நீங்க எல்லாமே இந்த போலீஸ் சார்ந்த ஒரு இன்சிடென்ட் டச் பண்றீங்க. அது வலி என்ன சொல்லணும்னா, ஒருத்தன் வீட்டுக்கு தெரியாம படத்துக்கு போயிடும். வீட்டுக்கு தெரியாம படத்துக்கு போயிடும். அவனுக்கு வலி தெரியாது. அவனுக்கு வலி தெரியாது. இப்ப அவனை கூட்டிட்டு அவன் வந்து தியேட்டருக்கு செகண்ட் ஷோ படத்துக்கு போயிடும். நைட்டு வந்தா சுத்தமா ஊரே தெரியாது. சென்னை தான். அவன் வந்துருவான், எந்த பக்கம் வீட்டுக்கு போகணும் என்னன்னே தெரியாத ஒரு சின்ன பையன், ஒரு 14 வயசு பையன். வழி தெரியலையே அப்படின்னா வந்து நின்று பார்ப்பான். இருட்டுக்குள்ள எங்கிட்டு போறதுனே தெரியாது. ஒரு ஆர்வத்துல ஒரு ஹீரோட படத்தை பார்க்கணும்னா திரும்பி வந்தா வழி தெரியாம நிப்பான். மூடு எப்படி ரைஸ் ஆகுதுதா? சப்ளாட். உங்க மூளை எவ்வளவு யோசிக்க தெரியுதா? ரைட்டரோட சிந்தனையில உங்க மூளை எவ்வளவு தூரம் யோசிக்க விடுறான்னு தெரியுதா? எங்கிட்டு போறதே தெரியாம நிப்பான். அப்போ வந்து ஒரு ரிக்ஷாக்காரன் கிராஸ் பண்ணுவான், ரிக்ஷா ஓட்டும். அண்ணே நான் அந்த ஒரு இடத்துக்கு போகணுண்ணே அப்படின்னு அவன் பார்ப்பான். அவனை அப்படியா எவ்வளவு காசு வச்சுருக்கீங்கப்பா? நமக்கு வந்து ஐயோ என்ன இல்லைண்ணே படத்துக்கு வந்து ₹1 என்னமோ தானே இருக்குங்க, கூட ₹1 உட்காருங்க. உடனே என்ன சொல்லுவான், நான் கூட்டு போறேன். இந்த பக்கம் தான் அவன் போகணும். அவனுக்கு வந்ததுல ஒரே ஒரு புள்ளி இது மட்டும் தெரியும், அது மட்டும் இருக்கு. அதை கிராஸ் பண்ணி தான் போகணும், அது மட்டும் தான் தெரியும். அவனுக்கு ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தெரியும். மீன் வந்து தந்தி கம்மி மாதிரி இல்லாத அவன் அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். இவனுக்கு பதட்டம் அதிகமாயிரும். பதட்டம் அதிகமாயிரும். வருஷம் கூட்டி போயிட்டே இருப்பான். போக போக அந்த இடமே இவனுக்கு அப்படி விகாரமா இருக்கும். அங்க இருக்க ஆட்கள் மக்கள் எல்லாமே விகாரமா இருக்கும். அப்படியே அதை யோசிக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டே இருப்பான். ஒரு இடத்துக்கு போவான், போனா ரொம்ப டிச்சு, அதை தாண்டி போக முடியாது. பெரிய சொகர் தான் இருக்கு. அங்க கூட போயிடும் அவனு. சரியா? இவனுக்குன்னா பதட்டம், நம்மளை கொண்டுருவாங்களா, அவன் மண்டைக்குள்ள என்னதெல்லாம் ஓடுனா நம்ம அது இப்பதான் கேட்டுருப்பான். இவங்களை கொண்டு போய் கல் தருத்து பண்ணிடுவாங்க, அது வேற என்ன கிட்னியை திருடிடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். இவங்க அதுவும் அந்த ரிக்ஷாக்காரங்க தான் பண்ணுவாங்கன்னு பயங்கரமா அதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம் மனசுல. நமக்கே படிக்கும் போது பயங்கர பதற்றமா இருக்கும், சம பதற்றமா இருக்கும். ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டா அது ஒரு சின்ன குடிசை வீடு. இந்த என்ன சொல்றாங்க, அந்த அந்த பக்கிங்ஹாம் சைட்ல இருக்கிற மாதிரி ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டை போய் தட்டுவான். இவன் வழி கேட்டு போனா அந்த வீட்டை தட்டுறானே, இன்னும் அவன் பதற்றம். பின்னாடி எந்திரிச்சு ஓடிடலாமான்னு பார்த்தா இவன் ஆளுங்க மாப்பிள்ள அப்படின்னு கையை கட்டுவான். அவன் அங்கிட்டு முடிச்சிருவாங்க. நான் இப்ப எப்படின்னா கதை படிச்சதுனால எனக்கு சிரிப்பு வருது, ஏன்னா அதோட ரிசல்ட் தெரிஞ்சதுனால. இல்லைன்னா பயங்கர பதட்டமா இருக்கு. ஆனா பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே ஜோடிச்சு குளிச்சு பயங்கரமா அந்த பொண்ணு வரும். யங் பொண்ணு, ஒரு 18-20 வயசு. இவனுக்கு இன்னும் பதட்டம் ஆயிரும், என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு. டக்குனு இவர் போய் அந்த பொண்ணு ஏதோ காலில் சொல்லுவாரு. அந்த பொண்ணு யாராவது இவரை கூப்பிடுவாங்க. இன்னும் சமக்கு பதட்டம், என்னடா பண்றாங்க எனக்கு வான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடும். அவனுக்கு ஐயோ உள்ள வச்சு நம்ம முடிக்க போறாங்க நினைப்பா. உள்ள ஒரு சின்ன ரூமா இருக்கு, எதுக்குடா உள்ள கூட்டு வந்து, ஏன்னா அப்படியே பதறி போயிப்பா. அது பொண்ணு அங்க இருக்கிற ஒரு இதெல்லாம் தள்ளி விடும் இருக்குது. பின்னாடி ஒரு கதை பாருங்க, பின்னாடி ஒரு கதை. அங்க போனீங்கன்னா அதான் அந்த வீடு ஒரு வழி இருக்கு, அதுல போயிருக்கணும். எப்படி இருக்கு சப்ளாட் தெரியுதா? சுஜாதா எழுதின சப்ளாட் அது இருந்துச்சு வச்சுங்களேன். எவ்வளவு இது எப்படி இருக்கு மனசுக்குள்ள அது இருக்குல்ல, இதுதான் சப்ளாட். இது வந்து எந்த ஜானர்ல வேணா இருக்கும். அது லவ்வா இருக்கும், மேன்ஸா இருக்கும், இல்ல ஒரு த்ரில்லரா இருக்கும், எல்லாத்துக்குள்ளயும் இப்படி ஒண்ணு இருக்கும். இது வந்து இதுல அமைஞ்சிருந்துச்சுங்கிறது தான் அதை நான் மென்ஷன் பண்ணேன் ஃபர்ஸ்டே. இனிமே இந்த நாள்ல வந்திருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு பிடிக்கல, எனக்கு கரெக்டான என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு 3-4 மாவட்டங்கள்ல இன்னும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, இன்னுமே அங்க நிறைய இருக்கு. ஆனா அந்த சைடு இன்னும் நிறைய பேர் பேசலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா அங்க இன்னும் நிறைய நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. பட் இன்னும் அதை யாருமே எடுத்து பேசலையோ அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருக்கு. அது படத்துலயும் சரி, ஒரு பிளாக்லயோ ஒரு ஆர்டிக்கலையோ நிறைய படிக்கல அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கு. எனக்கு நடந்த சில விஷயங்கள்ல அதை நான் ஒரு பிளாகாவோ ஆர்டிக்கலாவோ வெளியே கொண்டு வரணும், அதை நான் படத்து மூலமா தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தாண்டி நான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எனக்கு இன்னும் அந்த சொல்வலாம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் நிறைய கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த நான் எழுத போறேன், எனக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்த அப்பாவோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயம் நான் எழுத போறேன் அப்படிங்கும் போதே நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சிறுகதைகள் நான் இன்னும் படிக்கல. நான் இங்க இருக்க ஐ திங்க் பாலா ப்ரோ அவர்கிட்ட தான் கேட்டேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சிறுகதைகள் நிறைய படிங்க அப்படின்னாரு.
நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி நான் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் படிக்கலாம். அந்த கொங்கு நடத்துல அதை யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு சார். இன்னொரு விஷயம் சார், நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்கேன் சார். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருந்தது. அண்ணா வந்து ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணார். பட் ஆனால் அவர் நினச்ச இதுக்கு போக முடியல சார். அவர் இப்போ வேற ஃபீல்டில் இருக்கார். இப்போ ஐடி ப்ரொஃபஷன்ஸ் இந்த மாதிரி மற்ற ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெரியருக்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லிங்க்டின் இருக்குது சார், நாக்கூரி இருக்குது, இண்டீட் இருக்குது. பட் ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்காக ஏன் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதா அங்கே? ஏன்னா ஈரோட்டில் இருக்க ஒருத்தன், கோயம்புத்தூர்ல இருக்க ஒருத்தன், அங்கே இருக்க கிராமத்தில் ஒருத்தனுக்கு இங்கே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தெரியாதா? சென்னையில் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிளான ஒரு விஷயமா சார்? ஏன்னா அந்த ஐடியா ரொம்ப நாளாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப்பும் நான் பில்ட் பண்ணேன். இதுதான் சார் எனக்கு 2 கொஸ்டின். ஸோ ஐ திங்க் 3 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே மேற்கு பக்கம் நடக்கிற ஏன் அங்கே இருக்க டிஸ்கிரிமினேஷன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அதுக்கு பின்னாடி ஏதோ கதைகள் இருக்கா? அதுக்கப்புறம் நான் இப்போ என்னோட வாழ்க்கையில் நடந்த, அப்பாவோட வாழ்க்கையில் நடந்த, தாத்தாவோட வாழ்க்கையில் நடந்த சில வழிகளை நான் எழுதணும் அப்படின்னா நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் படமாக கூட கேட்கல, பட் அதை நான் பொது வெளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 3வது விஷயம், இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக ப்ரோ சொன்னார், அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே அது நிறையா இங்கே ஷார்ட் ஃபிலிம் நிறைய பேர் மேக் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய நல்ல படங்கள் இருக்குது. ஸோ எனக்கு இவரோட படமே நான் இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது, நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க, எடிட்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு 300 to 400 ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கல. அது ஏன் கிடைக்கலன்னா அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக கேள்வி. கரெக்டாக நான் இது பண்ணனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேற்கு பகுதியில் பொலிட்டிக்கலாக சொல்லணும்னா, இப்போ வந்து திருநெல்வேலி பகுதி இருக்குல்ல, திருநெல்வேலி பகுதியில் வந்து இப்போ எல்லாருமே திருநெல்வேலியில் தான் நிறைய சாதிய பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா டக்கு டக்குன்னு வெளியில் வர்றதுனால அது நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆக்சுவலாக மேற்குலேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, நார்த்லேயும் இருக்கு, சென்ட்ரல்லையும் இருக்கு. ஆனால் அங்கே வந்து அது எக்கனாமிக்கல் ஜோன் 2 ஏரியா இருக்கு. திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் வந்து பெரிய எக்கனாமிக்கல் ஜோன். சேலமும் ஒரு பெரிய ஹப், ஒரு மிட் ஹப். அதனால உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் ஜோன் பெருசா இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வர்றது ரொம்ப மறைக்கப்பட்டோம். இப்பவே அது இன்னொன்று குறைஞ்சிருக்கும், ஒப்பீட்டு அளவுல குறைஞ்சிருக்கும். ஆனா அங்க நடக்கலைன்னா நடந்துட்டு தான் இருக்கு. இங்க ஆணவ கொலைகள் வந்து இங்க நடந்ததை விட அங்க நடந்தது நிறைய இருக்கு. இப்போ வரைக்குமே என்ன அந்த யுவராஜ், கோகுல்ராஜ் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுவுமே அங்கதானே சேலத்துல நடந்தது தானே. அதனால அங்கே நடக்காம இல்லை. பட் அதை எக்ஸ்ப்ளோர் அது பண்ணி கொண்டுட்டு வரதுல வந்து, ஏன்னா அவங்க இன்னொரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணா எப்போதுமே பொருளாதாரம் சார்ந்தது தான். பொருளாதாரம் சார்ந்தது தான். இதுக்கு நிறைய பேசணும்னா பொலிட்டிக்கலி பெரிய இந்த டிராப்பிங் வந்து வர்க்கமா சாதியா, வர்க்கம் வந்து பொருளாதாரம் சார்ந்தது, சாதிங்கிறது வந்து இங்க அடிப்படை சமூக நிலை சார்ந்தது. இந்த 2 பிரச்சனை இருக்குல்ல, ரெண்டையும் இது பண்ணுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா வர்க்க பிரச்சனை ஆட் ஆயிடுது. அந்த ஜோன்ல வந்து வர்க்க பிரச்சனை ஆட் ஆகி நிக்குது. பணக்காரனா ஏழையாங்கிற ஒரு பெரிய வந்துடும். உள்ளுக்குள்ள போய் கேட்டா நான் சேலத்துல தான் இருக்கேன், சேலம் பூரா வந்து எனக்கு கேட்கிற கதையெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறத இங்க ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரியா? அதனால என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து நமக்கு அந்த பொருளாதார வர்க்க பிரச்சனைகளை வந்து அது டிஸ்கஸ் பண்றதுனால அது கொஞ்சம் குறைவா தெரியுது. அதை சொல்றதுக்கான ஆட்கள் வரவே இல்லை. ஏன்னா அவங்க எக்கனாமிக்கலி எம்பவர் ஆயிருக்கிறதுனால இது பேசுறதுல வந்து அவங்களுக்கு வந்து குறைவா இருக்காங்க. அதனால மட்டும்தான் இதுல இருந்து வெஸ்ட்லேருந்து வரல. ஆனா வெஸ்ட்லேயும் நிறைய ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. தாராபுரத்தில் ஸ்ரீராம்லாம் இருக்காரு. நான் தேடி படிப்பேன். ஆரம்பங்களில் படிக்கும் பொழுதே நான் வந்து மாவட்டமா தேடி படிப்பேன். ஏன்னா அதுக்கான அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் நமக்கு வரணும், லேண்ட்ஸ்கேப் வேணும். அதுக்கு இன்ஸ்டன்டா ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறது வந்து பொதுவாக படிக்கிறது வேற. உங்களுக்கு சுஜாதாவையோ ஜெயகாந்த் அந்த டைம்ல இருந்தவங்க. மீன் இப்போ வந்து சமீபத்திய ரைட்டர்ஸ் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து வேற மாதிரி குளோபலைஸ் ஆன பிறகு நம்ம ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப வரவே இல்லை. ஏன்னா அப்பதான் பிரிண்டிங் மீடியா பெருசா இருந்ததுனால அது போயிடுச்சு. அதனால அப்ப இருந்துச்சு. இப்ப ஆனா இருக்கு, அதை சொல்றதுக்கான ஸ்பேஸ் இந்த பிரச்சனையில தான் மாட்டிக்கிச்சு, வர்க்க ரீதியான. ஆனா உங்களுக்கு மாமன்னனே அங்க இருந்த ஒரு கதை தானே, திருச்செங்கோடு கதை தானே. திருச்செங்கோடுல நடந்த ஒரு கதை தானே அதுல கதையாவே எடுத்திருந்தாங்க. அங்க பேசுறதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. அதுல இருந்து வருவாங்க. என்ன ரீசன், இந்த வர்க்க பிரச்சனைகள் இருக்கிறதுனால எக்கனாமிக்கலி அவங்க ஒரு அங்க வந்து நம்ம சாதிய படிநிலையில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வெல் டு வருவாங்க. ஏன்னா அங்க வந்து சாதாரண ஒரு சேலத்துல இருக்கவங்க வெள்ளி பற்ற வச்சா கூட, வெள்ளி அந்த அயன் இது பண்ற கிளீன் பண்ற பற்ற வச்சா கூட அவங்களுக்கு காசு வந்துடும் இல்லையா. அவங்களுக்கு அதே மாதிரி திருப்பூர் பார்டர்ல இருக்கவங்க அந்த பனியன் கம்பெனிஸ்க்கோ அந்த இது நிட் சார்ந்த விஷயங்களுக்கு வேலை செஞ்சாங்கன்னா ஒரு வருமானம் வந்துடும். அப்ப இதுல அவங்க டைவர்ட் ஆகிறது குறைவு.
இந்த ஃபார்முலாவை தான் இங்க கொண்டு போய் வைக்க முயற்சி பண்ணாங்க. இப்ப திருநெல்வேலியில தான் வந்து நாங்குநேரியில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஐடி இது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தாங்க. ஐடி பூங்காவே நாங்குநேரியில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஒரு அங்க ஒரு இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாம் அதை நோக்கி நகருவாங்க. இப்ப டைடல் பார்க் இருக்கிற மாதிரி அதை நோக்கி நகரும் பொழுது அது சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும். சுத்தி இப்படி வேற ஒரு சிந்தனை மாறும்ல, அது வர்க்க முரண்பாட்டுக்குள்ள நகர்ந்துக்கும் போது சாதிய முரண்பாட்டை குறைக்கலாங்கிற ஒரு விஷயம் தான். அது அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் பிரச்சனையில அது கலைஞர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அதை ஸ்டாப் பண்றாங்க. அப்படி இப்படின்னு அது ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை. நான் கொண்டு வரணுமா நீ கொண்டு வரணுமாங்கிறதுலாம் வந்துச்சு. அதுல அப்பவே வந்து சிவநாடர்லாம் பெரிய கிட்டத்தட்ட நானே 10,000 கோடிக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்றேன். ஏன்னா என்னுடைய ஊருக்குள்ளேயே வருதுன்னு அவர் பெரிய இதெல்லாம் வந்து அன்னைக்கே எனக்கு ஞாபகம் எனக்கு கரெக்டா தெரியல. ஒரு மினிமம் ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது, மினிமம் 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல அது உருவாக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு 1 லட்சம் கோடி இருந்திருக்கும். சரி, அதுதான் இதுக்கான ஒரு மாற்றம் கூட. அந்த மாற்றம் ஆல்ரெடி அங்க இருக்கிறதுனால உங்க விஷயம் வந்து வெளியில வரது குறைவாரு. ஆனா அங்க நிகழுது. அதை சொல்றதுக்கு ஆள் வர்றதும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப சொல்லிட்டு அடுத்த நேரம் அதை எழுத முடியுமா, அடுத்த என்டர்டைன்மெண்ட் போயிருவீங்க, கடந்து போயிருவீங்க. அதை சொல்லணும்னு தோணும், அதுக்குள்ளே உங்களுக்கு வேற ஒரு ஆக்குபிகேஷன் இருக்கு. சரியா, எங்க அது இல்லையோ அவங்கள சொல்லணுங்கிற அந்த வழி வந்துருது. அதுதான் திங் ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, எழுதுறத நீங்க எப்படி வேணா எழுதுங்க. ஒருத்தர் படிக்கிறது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. டக்குனு டிஸ்கிரிப்ஷனே இல்லாம ஒரு ரைட்டை வாசிக்க ஆரம்பிப்போம். இந்த ரஷ்யன் புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்காது. அது அப்படி இருக்கு இப்படி இருக்கலாம். ஜிங்கிஸ் ஜத்மாதெல்லாம் படிச்சீங்கன்னா கோதுமை வேர் அழகாக இருந்தது, கோல்டு அதுனா தங்க நிறத்தில் கொடிகள் ஆடியது, ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாலும் கதையை ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்மளும் முத பக்கம் ஃபுல்லாவே எழுதிட்டு இருப்பாங்க. அது தோடு ஆட துவங்கியதுல இருந்து எழுத ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு 2 பேஜ் ஆகும். ஐயோ கொண்டு வாங்கப்பா அந்த கேரக்டருங்கிறது. சரியா, அப்ப நாங்கெல்லாம் சல்லுன்னு போயிடும் ரஷ்யன்ஸ் அந்த மாதிரியான. அதனால எப்படி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் ஸ்வீட்டா இருக்கும். புதுமை பித்தன் படிக்கும் போது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் புதுமை பித்தன் படிக்கும் போது என்ன அந்த லூஸ் மாதிரி எழுதிருக்கான்னு நினைச்சிட்டேன். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது கட்டிலை விட்டு இறங்கா கதைன்னு ஒரு கதை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கட்டிலை விட்டு இறங்கா கதை தான். கட்டு இருக்குல்ல, இந்த கட்டை வந்து அது ஒரு அழகான பொலிட்டிக்கல், பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்ன தெரியுமா, இந்த இது உங்களுடைய பழசெல்லாம் கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுருக்கேன்னு தெரியுமா, அது என்னன்னா உன் அறிவெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுன்னு சொல்ற அர்த்தம். அது பெரிய நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்குன மிகப்பெரிய ஒரு விஷயம். புரியுதா? அதுல மிச்சம் மீதி இருந்ததா இப்ப இருக்கிற திருக்குறள் இருக்கிறவங்களாம் கோடிக்கணக்கான இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இங்கிருந்து வந்தாங்க இல்ல வந்து இவங்க எல்லாத்தையும் பிடிக்கும் பொழுது இவங்க இருக்குல்ல அறிவு, அதை எப்படி அழிக்கணும்னு உருவாக்குறதா அந்த போகியே. இருக்க சட்டையெல்லாம் எரிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்க சட்டையெல்லாம் அதுல பழைய சட்டை இருக்கு எரிச்சுட்டு அது இன்னொரு போட போட்டுக்கோங்கல்ல. எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணுறது. அதெல்லாம் சரி, புத்தகத்தை எரிச்சிங்கன்னா என்ன இருக்கும்? ஏன் அழுக்கான புத்தகத்துல படிச்சா அறிவு வராதா? சரியா, அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். கட்டிலை விட்டுறங்கா கதை. கட்டோட தூக்கி கொண்டு தண்ணிக்குள்ள போட்டு எரிச்சு விட்டாங்கன்னு இருக்கும். சரியா, கட்டோட சுத்தி கொண்டு போய் அவன் பழசுன்னு சொல்லி தண்ணிக்குள்ள போட்டு போயிச்சான் தாமிரபரணி தண்ணிக்குள்ள. அதான் புதுமை பித்தனோட அந்த கட்டிலை விட்டு. ஆனா அந்த கதையை படிக்கும்போது அவ்வளவு ஹார்டா இருந்துச்சு. முதல் பேஜ்ல இருந்து என்னடா இருந்தாலும் படிக்கவே முடியல. அப்ப நான் அந்த லைப்ரரி கேட்டேன், நான் 9ஆம் கிளாஸ் முடிகிறேன். அவர் சொன்னாரு, ஐயோ அதை படிக்க முடியாது நீ வச்சிருக்கான்ட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அனுராதா ரமணன் நினைக்கிறேன். சரி, அனுராதா ரமணன் தான் நினைக்கிறேன். அவங்களோட புக் ஒன்று கொடுத்து இதை படியா இருந்தாரு. அது வந்து நீ நான் நிலான்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேரு. அதை போய் படிச்சு ஆரம்பிச்சேன். ஒரு 10 நிமிஷத்துல சல்லுன்னு போது உள்ள அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு வந்து அவன் பேசினான் சல்லுன்னு. ஏன்னா அது கனெக்டட் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கதை இப்ப இப்படியா இருந்தாரு. இப்பதான் தெரிஞ்சு இவன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அது என்னன்னு. புரியுதா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஜீனியஸ் தெரியல, ஆனா எவ்வளவு பெரிய ஜீனியஸ். இன்னைக்கும் சென்னையில டிராம் ஓடுனது எப்படின்னு எனக்கு கருப்பு நகரத்தை தாண்டி புதுமை பித்தனோட கதைகள்ல அந்த டிராம் வண்டி ஓடுறது பெருசா இருக்கும். ஜெயகாந்தோட இதுல வந்து அந்த பிராட்வேயோட விஷுவல்ஸ் வந்து நமக்கு ஒரு விஷுவல் ஆயிருக்கும்ல. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் பார்த்துருக்கோம்ல. அது இப்ப கருப்பு நகரத்துல வந்து அந்த ரோடு ரயில்வே ஸ்டேஷனோட ரோட்டுக்கு பின்னாடி அந்த சைட்ல இருந்த மூணுலாம் இப்படிதான் இருந்திருக்குமா, அப்படி அந்த அள்ளி குளத்துல வந்து பெரிய இந்த குளம் இல்லாம இன்னைக்கு அந்த ஒரு மூர் மார்க்கெட்டா இருக்கலாம் யோசிப்போம்ல. இது ஏன் சொன்னா, இப்ப எழுதுனதுக்கு 3 பேருமே வேறதான். இப்ப கருப்பு நகரம் வந்து இவர் எழுதுறாரு, நம்ம கார்கி எழுதுறாரு. இது புதுமை பித்தன் வேற ஒருத்தர் எழுதுறாரு. டிராமா தான் பத்தி ஒரு பேஜ் எழுதி முடிச்சிடாரு. 1.5 பேஜ் ஒரு டிஸ்கிரிப்ஷனே பண்ண மாட்டாரு புதுமை பித்தன். அதோட இன்னும் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுவாரு போட்டு அந்த சீனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுல ஜெயகாந்தனோட எத்தனையோ பேர் உருபிடிச்சவர்களாம் அதே ஒரு இதுலதான். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராட்வேயோட லெப்ட் சைட்ல தங்கியிருக்காங்க இல்லையா, இன்னைக்கும் அப்படியே தான் இருக்காங்க நிறைய மக்கள். 75 வருஷம் முன்னாடி எழுது அவங்கள 2 பேர் ஒரு உருபிடிச்சோர் பத்தின ஒரு கதை. அந்த இடத்த எப்படி ஒரு விஷுவல் பண்ணிட்டே வர 3மே வேற தான். எழுதணும் நினைச்சீங்க எழுதிருங்க. சரியா, முதல்ல எழுதிருங்க, கரெக்ட்லாம் பண்ணாதீங்க, புரிய வைக்கலாம் தான். இப்ப என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு புரிஞ்சதுல
அந்த மாதிரி எழுதுங்க. கண்டென்ட் தான் முக்கியம், எழுத்து முக்கியமே. எழுத்து முக்கியமே. நீங்க சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு தெரியுமா, தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒருத்தர் நீங்க கிடைச்சிருக்கீங்களா, ஐயோ நம்ம ஊர் பிரச்சனையை சொல்லணுமேனு நீங்களும் போயிடாதீங்க. என்ன வார்த்தை இருக்கோ அதை வச்சு சொல்லிடுங்க. தேங்க்யூ. இன்னொன்று வந்து நீங்க அந்த இது பத்தி சொன்னீங்கல்ல, ஷார்ட் பிலிம்ஸ்க்கு அங்கீகாரம் இல்லைன்னு. ஆர்டிஸ்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து லிங்கன் ஆப்பியன் அந்த மாதிரி மற்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் பாசிபிளா, ஏன் அது பாசிபிள் கிடையாது, ஏன் இது வரைக்கும் அது? நானே ஒரு அந்த ஓடிடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு ஓடிடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ரெண்ட்ல பேசி ஒரு டிசைன் பண்ணிருக்கோம். பட் என்ன பிரச்சனையா இருக்குன்னா, அது எப்போதுமே மார்க்கெட் சார்ந்தது. மார்க்கெட் சார்ந்தது. இங்க நமக்கு புரியாத ஒரு விஷயம், ஆனா நமக்கு கிடைச்ச பெரிய வரம் சினிமா. அதாவது புரியாத ஒரு விஷயம், அது திரும்பவும் சொல்றேன், புரியாத ஒரு விஷயம், ஆனா நமக்கு கிடைச்ச பெரிய வரம் சினிமா. அதனாலதான் இங்க வந்து ஒரு பெரிய மாற்றம் 50கள்லயே உருவாச்சு. திராவிட மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிறது இருக்குல்ல, அந்த மூமெண்ட்ஸ்ல வந்து சினிமா வந்து இவங்க பேச்சா மாத்தினாங்க, விஷுவலா இல்லைன்னா வேற. பட் ஐடியாலஜி செலுத்துறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்கல்ல. இது ஆல்ரெடி ரஷ்யால அதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அங்கிருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி லெனின் வந்து இதை பயங்கர பவர்ஃபுல் ஊடகமா மாத்தி இருந்தாலும் அதை பயங்கரமா உருவாக்கி தான் லெனின் ரஷ்ய புரட்சியே வந்துச்சு. விஷுவலா அவங்க அவ்வளவு பெருசா இவங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க சினிமால. ஏன் நீங்க சொல்றதுல நான் அதை கனெக்ட் பண்ணி சொல்றேன்னா, இங்க மட்டும்தான் சினிமா பிசினஸ் இருக்கு. சரியா? இன்டர்நேஷனல் லெவல்ல கிட்டத்தட்ட 197 நாட்டுல 16 நாட்டுல தான் சினிமா கமர்ஷியலா இருக்கு. நம்மளோட அதிகமா பாப்புலேஷன் இருக்கிற சைனால இருக்கு, நம்ம இருக்கோம். நமக்கு அப்புறம் உள்ளதுலயே பலதுல இல்லை. சரியா? 197 நாட்டுல வெறும் 15-16 நாட்டுல தான் இருக்கு. பாக்கி 180 நாட்டுல இல்லவே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் மினிமம் இருக்கிறது டிவி, டெலிவிஷன் தான். டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா அங்கதான் டாக்குமெண்ட்ரிஸ், அந்த ஊர்கள்ல இருந்து வர டாக்குமெண்ட்ரிஸ் தான் நம்ம பெருசா கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா அவனுக்கு அதை உட்காந்து பார்ப்பான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத பார்ப்பான். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுமே இல்லாதங்கிறதுனால அதை உட்காந்து பார்ப்பான். நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேற பக்கம் போயிட்டோம். இன்னொன்னு, காசு கொடுத்து பார்த்த ஸ்டார்ஸ் உருவாருங்கிறது இல்லை. இங்க விஜய், அஜித், ரஜினி, கமல்லாம் அது சவுத் இந்தியால இருப்பாங்க. ஏன் நார்த் இந்தியால இல்ல? பாம்பே தவிர 180 கோடி பாப்புலேஷன்ல இவன் மட்டும் 30-40 கோடி வச்சுக்கோங்க. 30 கோடி வச்சுக்கோங்க. இங்க நான் சவுத்துல மொத்தம் பாக்கி 110 கோடி பேருக்கு. ஏன் அது என்ன இவன் மட்டும் தான் இருக்கான்? பாலிவுட் மட்டும் தான். அங்கேயே வளரல. உத்தரப்பிரதேசல 111 தியேட்டர் தான். உத்தரப்பிரதேஷ் பாப்புலேஷன் நம்மளோட பெருசு, ஆனா அங்க ஒரு 111 தியேட்டர் தான். நம்ம 1100 தியேட்டர். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இங்க வேற. இதே இந்த இந்தியா, இந்த சவுத் ஆசியாலேயே இந்தியாவை தவிர வேற எங்க இருக்கு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி? சவுத் ஆசியாலேயே இந்தியாவை தவிர ஸ்ரீலங்கால படம் எடுப்பான். அவன் சும்மா ஆர்வத்துக்கு எடுப்பான். நீங்க அவன் படத்தை வந்து நம்ம தெரி படத்தை சீரியல் மாதிரி எடுப்பாங்க. சரியா? தெரி படத்தை சீரியல் மாதிரி எடுப்பான். ஏன்னா அவன் இண்டஸ்ட்ரி அதுதான். அதுல ஏதோ ஒரு அவன் வந்து பார்த்தா அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் இருப்பாரு, அந்த சீன்லாம் முடிப்பான். நம்ம தலையில தொங்க விட்டுருப்பான். பார்த்தா அவன் இந்த மலைக்கு பின்னாடி படுக்க போட்டு பையன். என்ன ரீசன்? அது பிசினஸ்க்கான அது இல்ல. அவங்கள்ட்ட மார்க், அவங்க அதுலயே ஒரு ஹீரோ ஆயிக்கலாம் நினைக்கிறேன். பாகிஸ்தான்ல இண்டஸ்ட்ரி, பங்களாதேஷ் இண்டஸ்ட்ரி. பங்களாதேஷ்ல ஒரு ஹீரோ இருக்காரு, எனக்கு தெரியும். அவர் பங்களாதேஷ்ல ஒருத்தர் இருக்காரு. நான் சிஜில ஒர்க் பண்ணும்போது அவர் தெரியும். ஏன்னா அங்க சிஜி இல்ல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க உள்ள பெரிய பணக்காரர் ஹெலிகாப்டர்ல வருவாரு. பெரிய பணக்காரர். அவரோட படங்கள் இருக்கு. நான் சிஜில எடிட்டிங் சிஜில ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு வரும் இல்லையா? அப்ப அவர் வருவாரு. அவரு ஏதோ சில படம்லாம் இங்க இருந்து ஆக்ஷன் படம்லாம் வாங்கி பண்ணாரு. திருப்பாச்சியெல்லாம் வாங்கி பண்ணாரு. சரியா? ஆமா, அந்த கத்தியெல்லாம் சரக்கு எழுதிட்டு வருவாரு. அது இங்க மாட்டு வண்டி இருக்கு, அது ஏதோ ஒரு வண்டி வச்சு வருவாரு. காமெடியா இருக்கும். அதுக்கெல்லாம் எங்களுக்கு இது போட சொல்றாரு, சிஜி போட்டு பண்ணிக்குவாரு. அவருக்கு அந்த படம் ஓடாது, அவருக்கே தெரியும். ஏன்னா 10 கோடி போட்டாங்கன்னா 10 கோடி எழுதுதான். ஏன்னா எவனும் பார்க்க வர மாட்டான். ஏன்னா அவன் ஹாலிவுட் படம் வரும், அதுதான் இம்போர்ட் ஆகும் அங்கெல்லாம். சரியா? அவன் தேட்டர்லாம் ஹாலிவுட் படம் தான் போடும், இல்லாட்டி ஹிந்தி படம் போகும். ஏன்னா அந்த மார்க்கெட்டுக்கு. ஆனா அவர் வந்து ஊர்ல ஸ்டார் ஆக்கணும்ல, அப்பதான் அவருக்கு ஓட்டு போடுவான். சரியா? அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேஷன்ஸ் உருவாதுல. ஸோ அப்படி இருக்கிறதுனால ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரீஸ் குறைவு. திங் ஒன்று புரியுதா? இன்னொன்று, தமிழ்நாட்டில் முதல்ல சினிமா பண்றது ப்ரொஃபஷனல் சினிமாவே இல்லை. சரியா? ப்ரொடியூசர்ஸே ஹாலிவுட்ல இருக்கிறதுல ஸ்டுடியோ செட்டப் ஒன்னொன்னுமே பெரிய ஸ்டுடியோஸ். அங்கே கிட்டத்தட்ட 100 ஸ்டுடியோஸ் இருக்கு. அவன் தான் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல ஆரம்பிச்சு ஸ்கிரிப்ட் எழுதுறதுல ஆரம்பிச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு ரைட்டர்ஸ் பிரச்சனை நடந்துச்சு. உங்களுக்கு ஒரு 1000 அவங்களாம் 2000-3000 பேருக்கு மேல ரைட்டர்ஸ் மட்டும் தனியாக அசோசியேஷன் இருக்கு. அதுலயும் ஸ்டுடியோஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்க மட்டுமே. அவங்க இப்ப என்ன கேட்டு பண்ணாங்கன்னா, ஏஐ வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது ஸ்கிரீன் பிளேக்குள்ளன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இப்போ ஏஐ ஸ்கிரீன் பிளேக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்கிரீன் பிளே எழுதுறவங்களுக்கு தெரியும். அது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஷார்ட் அது வந்து ஆக்சுவலாக அங்கே ப்ரொஃபஷனல் ஸ்க்ரீன் பிளேஸ் ப்ரொஃபஷனல் அங்கே அதை வந்து அந்த ஃபார்மேட்டை பிரித்து கொடுக்க சொன்னால் எந்த ஃபார்மேட் வேணால் சொல்லுவோம். இப்போ ராபர்ட் மைக்கே ஃபார்மேட்டில் கொடு, செவனார்க்கில் கொடுங்க, செவனார்க்கில் கொடு. இல்லை இப்போ இது பிளாக் சைடோட 15 பீட்ஸில் கூட 15 பீட்ஸில் அதே பிரித்து கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் சீன் வேணால் அதையும் போது 4 சீனையும் சொல்லணும். சரி, அப்போ வேலை செய்யறவனுக்கு என்ன பண்ணுவான்? இந்த 3000 பேர் இருக்க கிரியேட்டிவிட்டி அவன் எவ்வளோ வாசிப்பான், எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருப்பான், அவனுக்கான ஸ்பேஸ் போயிடல. இப்போ நான் சொன்ன ப்ரொஃபஷனல் இருக்கா? நான் சொன்ன ப்ரொஃபஷனல் ஸ்க்ரீன் பிளே மோடா எழுதுறதுக்காக ஆள் இருக்காங்களா? இல்லை இல்லையா? அதனால ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது ரொம்ப குறைவு. அதுவும் இண்டஸ்ட்ரியில ப்ரொஃபஷனலி ஃபிலிம் ஆக்ட் பண்ணக்கூடிய ஸ்டுடியோ இது இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எத்தனை இருக்கு சென்னையில்? ட்ரீம் வாரியர்ஸ், 2D, தானு சார் அவர் சிங்கிள் ப்ரொடக்ஷன் தான், அவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர் தான். அவர் ஏன்னா கம்ப்ளீட்லி அந்த டைரக்டர் மட்டுமே அவங்க டிபெண்ட் பண்றாங்க. சரியா? அது இல்லாமல் சத்யஜோதி போய்நாட்டு இருந்துச்சு, அவங்களும் இப்போ பண்ணலை. லைக்கா இருந்துச்சு, அவங்களும் பண்ணலை. எங்க இருக்கு? அப்போ ஒரு ஸ்டுடியோ செட்டப் இருந்தால் மட்டும்தான் அது ப்ரொஃபஷனலி எல்லாத்தையும் ஹையர் பண்ணி ப்ரொஃபஷனலி எல்லாமே நடக்கும். பாக்கி நடக்கிற எல்லாமே இங்கே இண்டிபெண்டாக தான் நடக்குதுன்னா எல்லாமே இண்டிபெண்டாக அப்ரோச் பண்ணுற சூழலை தான் இருக்கும். லிங்க்டின் மாதிரி ஒரு இடத்துல வந்து பிஹெச்டி படிச்சிருக்கேன் நான், என்னுடைய விஷயம் இப்படி இருக்கு, என்னுடைய இவ்வளோ என்னோட என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் இருக்குது காமிக்கிறது வந்து ஒரு இடத்துல போய் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பிக் பண்ணும்போது ஒரு 4 இடத்துல நான் என்னுடைய ரெஸ்யூம் பண்ணுறேன்னா அதை பிக் பண்ணுறதுக்கு அது ஈஸி இல்லையா? நம்ம ஊரில் அதை போட்டு இவன் நல்லா நடிக்கிறான்னு பிக் பண்ணுற இடத்துல இல்லை. சரி, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே இன்னும் ப்ரொஃபஷனலாக மாறலை, வேற வழியே இல்லை, நம்ம இப்படித்தான் இருந்தாகணும். தேங்க்யூ. சாரி, ஒரே நிமிஷம். நான் சாரி ஒன்று சொல்லிக்கிறேன். சப்ஜெக்டில் வந்து அபிநயா அக்கா பண்ணாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் டி வந்து லோகேஸ்வரன் பண்ணார், அவருக்கு நன்றி. அப்புறம் எடிட்டர் வந்து கதிர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார், அவருக்கு நன்றி. அப்புறம் போஸ்ட் எடிசிங் வந்து அபிஜித் அப்புறம் முரளி 2 பேரும் ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த கதை உருவானதுக்கான காரணம் சொல்லாமே விட்டேன், ஏன் இந்த கதை தோணும் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். ஏன்னா பூனை வந்து வரப்ப அப்பப்போ நான் தாம்பரம் போவேன். தாம்பரம் போகும்போது என் தம்பி மாட்டிக்கிட்டான். தம்பி மாட்டிக்கிட்ட அப்புறம் நான் கேஷுவலாக போயிட்டு எனக்கு ப்ரெஷராக இருக்கும், எங்கே ஓடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்துகிட்டே இருப்பேன். சினிமாவுக்கு இறங்கிட்டோம், என்ன பண்ண போறேன் அப்பப்போ அப்போ எனக்கு கூகை தெரியாது. ஒரு 8 மாதம் வச்சு தான் சென்னைக்கு வந்து 8 மாதம் வச்சு தான் கூகை வந்தேன். அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் ப்ரெஷருக்காக அப்பப்போ படப்பைக்கு போவேன். படப்பையில் அங்கே ரூமில் 2-3 நாள்லாம் தங்குவேன். அதுக்கப்புறம் தான் வரும். என் தம்பி மாட்டிக்கிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தங்க நான் அப்போ இல்லை, அவன் கார்னர் பண்ணி இவனா எடுத்துருப்பான்னு ஒருத்தன் பக்கத்தில் எல்லாம் சொல்லிட்டே இருந்திருக்கான் ரூமில். நான் போய் அந்த விஷயம் பண்ணி எடுத்தானான்னு கேட்டேன். அவன் எடுத்தாலும் சொல்ல மாட்டான், எடுத்திருப்பான் தான் சொல்றான், எடுத்தாங்கிற வார்த்தை சொல்லவே மாட்டேங்கிறான். அப்புறம் இவன் பிடிச்சி கேட்டா அவன் வந்து இல்லைன்னா நாங்கள் வந்து சிப்ல இருந்துட்டு அந்த 8 மணி நேரம் அவன் எங்க இருந்தான், சிப்ல போனா 8 மணி நேரம் வச்சு நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையும் அவன் சொல்றான். அப்போ இவன் வந்து ஒரு பையன் 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல காணா போயிடுச்சுன்னா ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லை, அவன் எடுத்திருப்பான எதுவுமே தெரியாம எடுத்திருப்பாங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சு பின்னாடி இருக்கிறவன் நண்பன் அவனை அடிக்கவோ இல்லை இவன் தான் குற்றவாளின்னு டார்கெட் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துருது. அதை அந்த இடத்துல யோசிச்சேன். அப்புறம் முத்தலாங்கிற பையனை ஹாஸ்டல்ல வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அவன் அழுதுகிட்டே போயிட்டு இல்லடா விஷயம் தெரியுமா, நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுங்கடா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். இந்த விஷயத்த வந்து எனக்கு இன்னொருத்தர் சொல்றாரு. அப்போ 1 வாரம் கழிச்சு அந்த திருடன் யாரும் கண்டுபிடிச்சா அந்த ஆஸ்திரேலியா இருக்கிற வேற ஒரு ரூம்ல ஒரு பையன் எடுத்துட்டு போயிட்டு அந்த போன் நிறைய அவங்க இடத்துல அப்படியே போனாவே இருந்தது. அப்போ முத்தலாங்கிற பையன் போயிட்டு எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க. சரி, இந்த சப்ளாட்டை எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் ஒரு தீர்வு வேணும், முத்தனும் லோகேஷும் பேசணும், அதுதான் என்னோட மெயின் டார்கெட்டா இருந்துச்சு எழுதும்போது. இப்போ ஊர்ல இருக்கிற யாராவது பெரிய ஆளுங்களை வச்சு மிரட்டினா போனை கொடுத்துருவாங்கன்னு யோசிச்சேன். ஆனா அது அப்படிலாம் பயந்து கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தன் எடுத்துட்டா தப்பிக்கணும், கூட இருந்தாலும் அவன் 2 அடி அடிப்பான். அவன் எடுத்துட்டான்னு தெரிஞ்சாலுமே அப்படியே தப்பிக்கிறதுக்காக அவன் 2 அடி அடிச்சுட்டு இப்படியேதான் தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. சரி, போலீஸை வச்சிடலாம். அப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தா 2-3 பசங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் நான் கெஞ்சிருக்காங்க பசங்க, தெரியாம எடுத்துட்டேன் சார், அப்படியே விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. அதை மன்னிச்சு சில பேர் விட்டுட்டு போயிருக்காங்க, லெட்டர் எழுதிக்கிட்டு போயிடுவாங்க. சரி, போலீஸ் வந்து மிரட்டினா ஒரு விஷயம் வச்சிருவாங்க, இப்ப நாளைக்கு மாட்டிக்க கூடாது, போலீஸ் கிட்ட போய் மாட்டிக்க கூடாது, மாட்டிக்கிட்ட பெரிய விஷயம் அப்படின்னு பயந்து அந்த நைட்லயே வச்சுட்டு போன கதையெல்லாம் சில பேர் பசங்க சொன்னாங்க, மாட்டிட்டு வச்சுலாம். சரி, அதெல்லாம் அதை அப்படியே ஒன்னா சேர்த்து மொத்தமே லோகேஷ் பேசணும், யாரும் வந்து அடிக்க கூடாது. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா தொலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உடனே பக்கத்துல இருக்க உண்மையே தெரியாத ஒருத்தன் அவன் தான் எடுத்திருப்பாங்கிற டார்கெட் பண்ணி அங்க ஒரு இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதுலதான் அந்த கதை எழுந்தது. அதன் மூலியமா தான் அது வந்துச்சு. தேங்க்யூ. ஹலோ சார், என் பேர் மருது பாண்டி. நான் ஒரு 8 இயர்ஸா சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் ஃபிலிம் ரிஸ்டோரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அட்லி சாருக்கு பர்சனல் அசிஸ்டண்டாக இருந்தேன்.
அப்புறம் கேரளாவில் ஃப்ளவர்ஸ் டிவியில் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சத்யா ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் அவார்ட் வின் பண்ணேன். அப்புறம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு கிளாரிட்டியே இல்லை சார். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து டைரக்ஷனில் தான் கரெக்டாக இருக்கான், ஒரு பையன் ஆக்டிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, எல்லாமே பண்ணுறேன். ஸோ அதனால ஒரு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே வேண்டரிங் அரௌண்ட் த சினிமா. ஸோ அப்படியே சுற்றிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை சார். ஸோ நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப லாஸ்ட் லேட்டாக கேட்குறீங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வரும் பொழுது என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்கல்ல, அவங்க இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. அவங்க சொன்னேன்ல, நான் மேன் பவரா கிரியேட்டிவ் பவரானு. கிரியேட்டிவ் பண்ணா நான் பிறந்தவனே கொண்டு வந்தாங்களா என்ன, இந்த பிளட்டோட சேர்த்தா கொண்டு வந்தாங்க? இல்ல, கிரியேட்டிவ் பவர்ங்கிறது ப்ரொஃபஷனல். சரியா? அது நீங்க படிக்கிறது தான் வரும். புத்தக வாசிக்கிறத பத்தி யாரோ பேசினாங்க, யாரோ ஒருத்தர். அதெல்லாம் ஹம்பத். நான் திரும்ப சொல்றேன், புத்தக வாசிப்பு வந்து ஒரு பக்கம் அறிவு கொடுக்குமானா கொடுக்கும், நான் மறுக்கல. சரியா? புத்தகம் வாசிக்கிறது வந்து உங்களுக்கான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான். அது வந்து புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் கிரியேட் பண்ணுவோம். ஜெயிச்சிருக்கவங்க ஒரு 100 பேர் எடுப்போம், 10 பேர் புக் வாசிப்பாங்க. நான் புக் வாசிக்கிறதுல நான் வந்து எதிரானவன் கிடையாது, திரும்ப நான் சொல்றேன். ஆனா வாழ்வியல் ரீதியா வர்றது வேற ஒரு சிந்தனை. சரியா? இப்ப இங்க இருக்கக்கூடிய டாப் 10 டைரக்டர்ஸ் எடுப்போம், எத்தனை பேர் வாசிப்பாளர்கள் இருப்பாங்க? ஆனா வாசிப்பாளர்கள் பெரிய மாற்றத்தை உருவாங்க. அதுல நான் மாற்றம் சொல்லவே இல்லை. ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள அது மட்டுமே தேவையில்லைங்கிறத நான் சொல்றேன். அது மட்டுமே அவசியம் இல்லாத. ஆனா ப்ரொஃபஷனலிசம் அவசியம், ஸ்டடி அவசியம். புரியுதா உங்களுக்கு? ஸ்டடிஸ் அவசியம். டெக்ஸ்ட் புக் படிக்கிறதும் ஒரு நரேஷன் படிக்கிறதும் ஒண்ணு கிடையாது. சரியா? ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஒருத்தர் வரணும்னா அவரோட டெக்ஸ்ட் புக் வந்து கம்ப்ளீட்டா படிச்சுதான் ஆகணும். அதுக்கு ஒரு ட்ரெயின் ஆகணும், அவரை வந்து மேடப் பண்ணிக்கணும் இல்லையா? பண்ணிட்டு மட்டும்தான் நீங்க அடுத்த பக்கம் போய் ஸ்டெப்பா பார்க்க முடியும் இல்லையா? அது பண்ணாமலே திரும்ப நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னா ஒத்துக்க மாட்டேன், முடியாது. அது சார்ந்த நரேஷன் படிச்சாலும் நம்மளால ஆக முடியாது. பட் அதுக்கான ப்ரொஃபஷனலிசம் படிச்சா அந்த ஆயிடுவீங்க. இப்ப எல்லாத்துமே இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டா, நடிக்கிறதுக்கு சத்தியமா சொல்றாங்க டைரக்டரா, நடிக்கிறதுக்கு ஆர்டிஸ்ட கூப்பிட்டோம்னா நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்தே செத்துருவோம் நாங்க. டைரக்டர் வந்து ஒன்னும் நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னும் டைரக்டர் வந்து நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் இல்லைங்க. ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு வந்து நீங்க என்ன பாடமா நடத்திட்டு நானு அவங்களுக்கு ஒரு சரி ஓகே. ஒரு காலேஜ்ல வந்து ஃபுல் ஸ்டடீஸ் பண்ணியாச்சு. ஸ்டடீஸ் பண்ணதுல ஏன் 2 பேர் மட்டும் ஸ்பெஷலா வந்து கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்துட்டு போறான்? அதுல உங்களுக்கான கிரியேட்டிவ்னஸ் ஒன்று இருக்குல்ல. விஜய் சேதுபதி படிச்ச இடத்துல வந்து விமல் படிச்சாரு, இன்னும் எத்தனை பேர் படிச்சாங்க? உலகம் விஜய் சேதுபதி வேற இருந்தாரு. கேளுங்க, விஜய் சேதுபதி நான் ஒர்க் பண்ணும்போது முதல் படம் நான் ரம்மி ஒர்க் பண்றேன். எனக்கு ஒர்க் பண்ணும்போதே அவர்கிட்ட எனக்கு அது தெரியும். அது என்னவா அவர் ஒரு சீனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, டேக் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஜோதிகா மேடம் ஒர்க் பண்ண, அது ராட்சசி ஒர்க் பண்ணும்போது எனக்கு 4 ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வரும்போது எனக்கு டென்ஷன் இருக்காது. அந்த சீனை அவங்க எடுத்துட்டு அது ஒரு மிக்சிங் இருக்கும், அது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அது ஒரு பிசினஸ் இருக்கு, அது ஒரு டைலாக் டெலிவரி இருக்கு, மாடுலேஷன் இருக்கு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஐ கான்டாக்ட் இருக்கு, இது எல்லாத்தையும் நடிச்சு கொடுப்பாங்க. அப்பா நமக்கு வந்து சிரமம் இல்லை, விஷயத்தை சீனை எக்ஸ்பிளைன் பண்ணா போதும், அவங்க நடிச்சு கொடுப்பாங்கன்னு இருக்கும். மற்றவங்களாம் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்தே செத்துரும். என்ன சொல்லணுங்கிறது அது வந்து எக்ஸ்டர்னலா கிரியேட் பண்றது இருக்குல்ல, அது மட்டும் தான் இன்னும் அந்த படத்தை மாற்றும். அந்த படத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு அதுதான் வேலை. அதுதான் இப்போ வரும் பொழுது நான் செக் பண்றேன் நீ வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனை வந்து ஒரு ஆடிஷன் ஒருத்தனை செலக்ட் பண்றேன்னா முதல் விஷயம் அந்த கேரக்டருக்கு செட் ஆகணும். ஒருத்தன் வந்து ப்ரொஃபஷனல் 10 வருஷம் 15 வருஷம் அலையும், அவனுக்கு சான்ஸ் கிடைக்காது. திடீர்னு ஒருத்தர் பொறியாளர் வச்சிருப்பார், நியாயம் நடிக்க வச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? அந்த கேரக்டருக்கு அந்த முகம் தான் ஒத்துப்போம், இந்த முகம் தான் ஒத்துப்போம். உண்மையை சொன்னா இந்த முகத்தையும் அதான் மாற்ற முடியும். ஆனா சில டைம்ல அதுக்கான ஆப்ஷனே இல்லாம போயிடும். நீங்க எப்படி தெரிஞ்சீங்களா? அப்படி வரவே முடியாது. இதுல வந்து ஒருத்தவங்க ராட்சசியில வந்து ஒரு லேடி வந்து கால் நடக்க முடியாதவங்க நடிச்சிருப்பாங்க, அந்த மேப் டீச்சரா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்றவங்க, ஹெச்ஆர். அவங்க நல்லா நடப்பாங்க, நல்லா நடப்பாங்க. அவங்கள நான் ட்ரெயின் பண்ணேன், மாடல் ஒவ்வொன்றையும் நான் பண்றேன். அவங்கள நான் சொல்லி அவங்களுக்கு குட்டி பையனுக்கு நான் ட்ரைனிங் வச்சேன், என் காசு போட்டு அவனை ட்ரெயின் பண்ண வச்சேன். அவன் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில பாத்துருப்பீங்களே, அவன் ஒரு பாட்டு பாடுற பாடகர். எனக்கு அந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு பையன் இருந்தா காமன் மேனோட கனெக்ட் பண்ணக்கூடிய அழகான விஷயம் இருந்தது. அஸ்வின் மாதிரி ஒரு குழந்தைய பண்ணி யூஸ் பண்ண சொன்னாங்க, அவன் வேண்டான்னு நான் சொன்னேன். அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, லைவ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த பையனை நான் ஆனா இருந்தாலும் நடிக்கணும்ல, அவன் நடிக்கணும் இல்லையா? அதுக்காக நான் சும்மா கொண்டு வந்து நடிக்கிறானா டைம் போகும்,
வீணா போயிடும். என்னதான் தங்கம் தங்கம்னு சொன்னா கூட அவன் நடிக்க மாட்டான். தங்கம் தங்கம்னு சொன்னா அடிச்சிடானா? அவனுக்கு அது ப்ராக்டிஸ் இருந்தாலே வரும். எல்லாத்தையும் ப்ராக்டிஸ். இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. நீங்க வெல் எக்யூப்டா வந்தீங்கன்னா உங்களை 3 ஆப்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு ஆப்ஷன்ல கிளிக் ஆயிரும். நீங்க வெளியில போகவே மாட்டீங்க. விதார்த்தம் வந்து திரும்ப திரும்ப நின்று இருந்தாரு. அவர் ஒரு நாள் டக்குனு ஹீரோ ஆகிட்டாங்க. சரியா? அதாவது இங்க யாருமே வெல் ப்ரொஃபஷனல்ஸ் தோத்து போனதா இல்லவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கீங்களாங்கிறது நீங்க தான் செக் பண்ணீங்க. சரியா? நம்ம என்ன காலேஜ்ல படிக்கிற எல்லாருமே கரெக்டா படிச்சு போனா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. அதான் சொல்றேன், அதுக்கு நீங்க வேலை செய்யுங்க. வேலை செய்யும் போது நீங்களே செஞ்சிருவீங்க. இந்த வயம் வந்து நடிக்கணும் தான். எதுக்கு இந்த முதல்ல படம் எடுத்தான்? படிக்கணும் ஒண்ணா இவனுக்கு அந்த எதுக்கு அது யாரு வந்து அதை சொல்லியிருப்பா? எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு எப்படி மைண்ட் செட் வந்துச்சு? அந்த வேலையை செஞ்சதுனாலதான் அது வருது. நீ அது வந்து அதுதான் பேஷன், அதுதான் என்னுடைய விஷயம்னு நீங்களே வந்துருவீங்க. எனக்கு தெரியும் ஒரு அண்ணன் ரஞ்சித் அண்ணன் வந்து சென்னை 20 டைம்ல வந்து எனக்கு தெரியும். சென்னை சரோஜா டைம் எனக்கு தெரியும். அவர் நான் இப்போ இதுல ஒர்க் பண்ணியிருந்தேன், மரியாதைன்னு ஒரு படத்துல. அப்போ அவர் வருவார் அங்க. இது வெங்கட் பிரபுன்னு படனால அங்க வருவார். எனக்கு அப்பவே தெரியும். அவரு அப்பவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே ட்ரை பண்ணிருந்தாரு. ஒர்க் பண்ணல அவரு, சரோஜா ஒர்க் பண்ணல, ட்ரை பண்ணியிருந்தாரு. சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சா கதை பண்ண முடியும், படம் பண்ணவே முடியும். ட்ரை பண்றது வேற. திரும்ப நான் சொல்றேன், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறது வேற, கதை எழுதுறது வேற, ட்ரை பண்றது வேற. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து படம் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா பண்ணவே முடியாதுமா. நான் கூப்பிடுற டைம் நீங்க போக முடியாது. அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா லைஃப் வந்து ஒரு பக்கம் ஒதுக்க வேண்டியிருக்கு. சிலருக்கு ஒரு சூழலாமை எக்ஸப்ஷன்ஸ் இல்லை. நீ ஆனா அதுக்காக எனக்கு இடம்னு அவசியம் இல்லை. கூப்பிட்டு ஒரு இடத்த ஒரு சீனை பண்ணி காமிச்சானா நான் ஏப்பா இந்த ரோட்ல போகும்போது இப்படி கோல்டு ஒரு 1 கிலோ கிடக்குறா விட்டுட்டு போகுமா? எவனாவது விட்டுட்டு போவானா? எவனுமே முட்டாது கிடையாது. கோல்டுப்பா எடுத்துட்டு தானே போவேன். அந்த மாதிரி நீ நடிக்கிறது. எனக்கு எல்லா வேலையும் போச்சு. அவன் அந்த போய் சூப்பரா செஞ்சிருவானே, அவருக்கு நம்ம பார்த்துப்பான்னு போயிடுவானே. அப்ப நீங்க கோல்டா மாறுறது யார் கையில இருக்குன்னு உங்க கையில தான் இருக்கு. நீ கோல்டா மாறி வந்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்குவாங்க. அது மட்டும் தான் விஷயம். சரியா? எக்யூப்டா இருங்க, எல்லாருமே எக்யூப்டா இருங்க. ஆர்வமா நான் நடிக்கிறதுக்கு வந்து நின்றுருக்கேன், நீ என்ன கிரியேட் பண்ணு சொல்லி யாருமே வராதிங்க. அது யாரால உருவாக்க முடியாது. இல்லைன்னா நீங்களே உங்க லைஃபே போயிடும். தெரியுமா? ஒரு படத்துல எவனோ ஒருத்தன் அப்ப அந்த சீனுக்கு வேணும் வேற கஷ்டப்பட்டு உங்களை புஷ் பண்ணிடுவான். ஐயோ நடிகர் ஆயிட்டோம்னா அடுத்த படத்துல இருந்து ஊரு பூரா உங்களை வந்து பார்த்தவன் வேற வேலை கூட செய்ய முடியாம போயிடும். சரியா? ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னு விட முடியாது. நீங்க இங்கே தான் வந்துட்டு இருப்பீங்க. அது என்ன, பிரகாஷ் ராஜ் வந்து நடிகரான கதை தெரியுமா உங்களுக்கு யாருக்காது? பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், சீரியல் ஆர்டிஸ்ட். தெரியல? அவரு சீரியல் ஆர்டிஸ்ட், தியேட்டர் ஆர்டிஸ்ட். தியேட்டர் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். லக்ஷ்மி இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி வந்து அவங்க கன்னடிகா. அவங்க வந்து கர்நாடகா. அவங்க ஒரு கன்னடா படம் நடிக்கிறாங்க. கன்னடா படத்துல ஒரு சீன் நடக்குது, ஒரு கோர்ஸ்ல ஒரு சீனு. அந்த சீனுக்கு வந்து சீன் எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கும் பொழுது போயிட்டே இருக்கு. ஒரு லாயர் பேசுறதும் போயிட்டே இருக்கு. அப்பெல்லாம் பிலிம் எவ்வளவு கஷ்டம். ஒரு ஆஃப் முடிஞ்சிருச்சு. அந்த லாயர் பேசவே இல்லைன்னா லென்த் டைலாக், 2 பேஜ் டைலாக் பேசணும். உலகம் நோண்டு ஆர்டிஸ்ட் அவரு பேச முடியல. அவங்க டென்ஷன் ஆகி ஷூட்டு போகும்போது பிரச்சனையா இருக்கு. அப்போ திடீர்னு ஒருத்தர் இல்ல இந்த ஒரு இதுல ஒருத்தரை பார்த்தேன், அவரை கூப்பிட்டு நடிக்க போயோ அந்த அளவுக்கு சீனே தெரியாது. என்ன 2 பேஜ் இவனுக்கு 3 நாள் கொடுத்தேன் மனப்பாடம் பண்ணல. இவன் எப்படியா மனப்பாடம் பண்ணி அவ்வளவு விஷயத்தை எமோஷனா பேசுவாங்க. இல்லைங்க நல்லா பேசுவான்னு வராரு. அந்த இருக்கிற, ஏன்னா அவனுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு இதோட வர்றான். என்ன 4 மணிக்கு இது இருக்குங்க, டிராமா இருக்குங்க, நான் 2 மணி நேரம் வேணா நடிச்சு கொடுத்துட்டு போறேன். பிரகாஷ் ராஜ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷம் கூட எப்படி கேட்டாலும் படிச்சிருக்கேன். படிச்சா சரிங்க சார் நடிக்கலாம் இல்லையா? நடிக்கிறேன் 1 மணி நேரத்தில் நடிச்சு கொடுத்து போயிட்டாப்ல. இருந்தாலும் ஒரே 1 மணி நேரத்தில் நடிச்சு கொடுத்து பிரகாஷ் ராஜ் போயிட்டாரான். சரியா? ஆனா அவருக்கு பெரிய ஆட்டிடியூட் காமிச்சதுக்கான அவருடைய திமிரு, ப்ரொஃபஷனல் திமிரு செம்ம. இப்பெல்லாம் அவர் ஆட்டிடியூடே இல்லை. நான் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ஆட்டிடியூட்ல இருப்பாரு. சிம்பு இவரெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆட்டிடியூட்ல இருப்பாரு. அவரு காலைல 6 மணிக்கு சொன்னா 2 மணிக்கு தான் வருவாரு. ஆனா 2 மணிக்கு வந்தாலும் நம்மளை பார்த்து அப்படின்னு நடுங்கிட்டு வரும். வந்து டக்கு 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 டக்குன்னு நடிப்பாரு. அப்படி கோராரு. நமக்கே பார்த்து ஆச்சரியமா, என்ன அந்த மனுஷன் இப்படி நடிக்கிறான் அப்படின்னு இருக்கும். நீங்க ப்ரொஃபஷனலா இருந்தா எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த ஸ்பாட்ல ஒர்க் பண்ண கவியரசன், சரபோஜி, தயா, சிவா, அவங்க எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஹவுஸ் ஓனர் அவர்கிட்ட இடம் கொடுத்தாரு, 2 நாள் சப்போர்ட் பண்ணாரு, அவருக்கு நன்றி. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.